ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. வணக்கம் இனிய இதயங்களே. இன்று நாம் எடுத்து வாசி நிகழ்ச்சியின் விடுதலை பயண புத்தகத்தில் 26வது அதிகாரத்தை அதனுடைய விளக்கங்களை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்வோம். தந்தையிடமிருந்து இந்த பகுதிக்குண்டான விவிலிய விளக்கங்களை பெற்றுக்கொள்வோம். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம். வணக்கம். இந்த 26வது அதிகாரம் என்று சொல்கின்ற பொழுது இந்த சந்திப்பு கூடாரம், கடவுள் நம்மோடு என்கின்ற அந்த ஒரு நிகழ்வு எனக்கு ஞாபகத்துக்கு வருகின்றது. இந்த பகுதியில் இருக்கின்ற அந்த ஆழமான விவிலிய விளக்கங்களை உங்களிடமிருந்து தெரிந்து கொள்ள நாங்கள் எல்லோருமே ஆவலாக இருக்கின்றோம். இந்த 26ஆம் அதிகாரம் அமைந்திருக்கிற பகுதி 25 முதல் 31 அதிகாரங்கள் உள்ளடக்கிய உடன்படிக்கை பேழையினுடைய அமைப்பு என்கிற தலைப்பின் கீழ் இருக்கிறது. உடன்படிக்கையின் பேழை இந்த பகுதி எதற்குள் வருகிறது என்றால், சீனாய் மலை அடிவாரத்தில் என்கிற அந்த மிகப்பெரிய பகுதி 19 40 அதிகாரம் வரை நாம் சீனாய் மலை அடிவாரம், அதற்கு முன்னால் விடுதலை பயண அனுபவம், அதாவது செங்கடலை கடத்தல் 14ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் அதிகாரம், அதற்கு முன்னால் மோசையினுடைய இளமை பருவம் அல்லது விடுதலை பயணத்துக்கான தயாரிப்புகள் என்கிற அந்த சிந்தனையை பார்த்தோம். ஆக 19 முதல் 40 அதுக்குள்ளே வருகிற 25 முதல் 31 அதிகாரங்களில் 26ஆம் அதிகாரம் சந்திப்பு கூடாரம் அதை பற்றி சொல்லுகிறது. 25ஆம் அதிகாரம் உடன்படிக்கை பேழை, அந்த திருமுன்னிலை அப்ப மேஜை, விளக்குத்தண்டு இவற்றை பற்றி பேசியது. இப்போ சந்திப்பு கூடாரம் என்பது அடிப்படையில் திரு உறைவிடம் என்றும் அழைக்கப்படுகிறது. திரு உறைவிடம் என்றால் இறைவன் உரைகின்ற இடம், யாவே இருக்கிற இடமாக அவர்கள் நினைத்தது என்றால் அந்த திரு உறைவிடத்தில் தான் அவர்கள் உடன்படிக்கை பிழை வைத்திருக்கிறார்கள். அந்த உடன்படிக்கை பிழையில் மன்னாவை வைத்திருக்கிறார்கள். அதே போல் பிற்காலத்தில் ஆரோன் இறந்த பிறகு அவருடைய கோலை வைத்தார்கள். அவர் வைத்திருந்த கோலை குருத்துவம் என்பதற்கு அடையாளமாக அல்லது வழிபாடு என்பதற்கு அடையாளமாக, மூன்றாவது 10 கட்டளைக்கான 2 கற்பலகைகள். ஆனால் நாம் இப்பொழுது அவர்கள் தயாரிக்க சொல்லுகின்ற இந்த சூழலில் 2 மட்டும்தான் இருக்கிறது, மன்னா, இன்னொன்று கற்பலகைகள். 2 கற்பலகைகள் இருக்கிறது. இதை இறை பிரசன்னமாக அவர்கள் உணர்கிறார்கள். இறைவனே அவர்கள் மத்தியில் வாழ்கிறார், உறைவிடம் கொள்கிறார், அவர்களோடு தங்கி இருக்கிறார் என்கிற அந்த சிந்தனை அவர்களிடத்தில் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இதை உறைவிடம், திரு உறைவிடம், இறைவன் வாழுகின்ற இடம் என்று சொல்லுகிறோம். சந்திப்பு கூடாரம் என்றால் என்ன பொருள்? இங்கே என்ன சந்திப்பு நிகழ்கிறது? யாவேக்கும் மோசேக்கும் இடையே சந்திப்பு நடக்கிறது. அப்போ மக்களிடத்திலே செய்திகளை சொல்வதற்காக, நற்செய்தியை சொல்வதற்காக, இறைவாக்கு எடுத்துச் சொல்வதற்காக யாவேயை மோசே சந்திக்கிற இடமாக இருக்கிறது. பின்னால் யாவே மோசையை சந்திப்பது மட்டுமல்ல, ஆரோனையும் சந்திக்கின்ற ஒரு இடமாகவும் இது அமைந்தது. ஆரோனிடத்திலும் சில செய்திகளை யாவே சொல்லுவதாக பிந்தைய நிகழ்வுகள் நடக்கின்றன. எனவே இப்பொழுது இந்த உடன்படிக்கை பேழை இருக்கிற இடம் திரு உறைவிடம் எனவும், மோசே யாவையோடு பேசுகின்ற அந்த இடம் சந்திப்பு கூடாரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இப்போ சந்திப்பு கூடாரம் என்பது ஏறக்குறைய ஆங்கிலத்தில் நம்ம டென்ட் என்று அழைக்கிற பகுதி தான். அதான் சந்திப்பு கூடாரம். சந்திப்பு கூடாரத்திற்கு வெளிமுற்றத்தில் தான் இவர்கள் பலியிடுகின்ற பலிப்பீடம் இருக்கிறது. அந்த பலிப்பீடத்துக்கு கூட மக்கள் வர முடியாது, மக்கள் வெளியில தான் இருக்கணும். பலி கொடுக்கிற அந்த இடத்திற்கு வெளியில தான் நின்று கொண்டு இருக்க வேண்டும். இந்த பலிப்பீடத்திற்கு யார் வருவது? குருக்கள் மட்டும்தான்.
ஆரம்ப கட்டத்திலேயே இவர்கள் சில தெளிவுகளை ஏற்படுத்தி விட்டார்கள். எங்கெங்கு யார் போக வேண்டும். அப்போ சந்திப்பு கூடாரத்துக்குள்ளே மோசே, அதன் பிறகு பிற்காலத்தில் ஆரோன் செல்லலாம், வேற யாரும் போகக்கூடாது. இந்த சந்திப்பு கூடாரத்துக்கு வெளிமுற்றத்திலே குருக்கள் மட்டும்தான், லேவியர்கள் மட்டும்தான் போக வேண்டும். யார் யார் இந்த பலிப்பொருளை தயாரிக்கிறார்களோ, இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் போக முடியும். இதற்கு வெளிப்பகுதியில் தான், வெளிமுற்றத்திற்கு வெளிப்பகுதி. அப்படி என்றால் இவர்கள் ஏறக்குறைய இந்த சந்திப்பு கூடாரம் உள்ளடக்கி, வெளிமுற்றம் உள்ளடக்கி ஒரு வேலியை அமைத்து விட்டார்கள். இந்த வேலிக்கு வெளியில் தான் மக்கள் இருக்க வேண்டும், இஸ்ராயல் மக்கள். எனவே அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த சந்திப்பு கூடாரம் என்கிற சிந்தனையை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இங்கே சந்திப்பு கூடாரத்தை பற்றிய செய்தி இருக்கிறது. இந்த சந்திப்பு கூடாரத்தில் என்னென்ன செய்திகள் உள் வருகின்றது அப்படின்னு பார்த்தோம்னா, இதை 4 பிரிவுகளாக பிரிக்கலாம். 26ஆம் அதிகாரம் 1-7 முடிய ஒரு பகுதி திருவுரைவிட தொங்கு திரை என்று நாம் அழைக்கிறோம். அந்த பகுதியை என்றால் தொங்கு திரை, திரு உறைவிடத்தை சுற்றி இருக்கிற தொங்கு திரை என்றால், அந்த காலத்தில் கட்டுவதற்கு அவர்களிடத்தில் அந்த சூழல்கள் வாய்ப்பு இல்லை. 14ஆம் நூற்றாண்டை பற்றி நாம் பேசுகிறோம். அந்த சமயத்தில் அவர்கள் செங்கலாலோ அல்லது கற்களாலோ கட்டி இவர்கள் இதை அமைத்தது போல தெரியவில்லை. ஏனென்றால் இங்கே பயன்படுத்தப்பட்ட பொருள்களை வைத்து பார்க்கிற போது கல்லாலோ அல்லது செங்கலாலோ கற்கள் வைத்து கட்டியது போல ஒரு சிந்தனை இல்லை. எனவே அவர்கள் சுற்றி திரைகளை அமைத்திருக்கிறார்கள். எனவேதான் திரு உறைவிட திரை, தொங்கு திரை என்றால் இது தொங்கிக் கொண்டு இருக்கிறது. எனவே தொங்கு திரை என்று சொல்லுகிறோம். திரு உறைவிடத்துக்கான தொங்கு திரை. இதை டென்ட் என்று கூட ஆங்கிலத்தில் சொல்லலாம். சில மொழிபெயர்ப்புகள் டேபர்னக்கிள் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள். ஆனால் டேபர்னக்கிள் என்றால் உடன்படிக்கை பேழையைத்தான் நேரடி பொருளிலே குறிக்கிறது. மறைந்த பொருளிலே அல்லது இது உடன்படிக்கை பேழை தவிர்த்து அந்த உடன்படிக்கை பேழை இருந்த கூடாரத்தையும் இது விரிந்த பொருளில் சுட்டி காட்டலாம். எனவே குறுகிய, அதாவது சிறப்பு சிந்தனை என்று சொல்ல வேண்டுமென்றால் உடன்படிக்கை பேழையைத்தான் டேபர்னக்கிள் என்கிற வார்த்தை குறிக்க வேண்டும். டென்ட் என்பது சந்திப்பு கூடாரம் முழுவதையும் குறிக்க வேண்டும். எனவே நாம் திரு உறைவிட தொங்கு திரை என்கிற போது சந்திப்பு கூடாரத்தை சுற்றி இருக்கிற இந்த திரையை நாம் குறிக்கலாம். அதுதான் 26ஆம் அதிகாரம் 1-7. 2வது பகுதி 26ஆம் அதிகாரம் 8-14. இந்த திரு உறைவிட மேல் கூடாரம், ஆக தொங்குதிரை மட்டுமல்ல. தொங்குதிரை என்பது வடபக்கம், தென்பக்கம், மேற்புறம் என்கிற அந்த சுற்றி இருக்கிற திரைகள். அதற்கு மேலும் கூடாரம், அந்த கூடாரத்திற்கும் அவர்கள் திரை அமைக்கிறார்கள். கூடாரத்தையும் ஒரு திரையால் தான் அவர்கள் மூடுகிறார்கள். 3வது 26ஆம் அதிகாரம் 15-30 திரு உறைவிட அமைப்பு, அதாவது இது வெளிக்கட்டமைப்பு. நம்ம இப்போ சொல்றது எல்லாமே உள்கட்டமைப்புகள். அது திரை உறைவிட தொங்கு திரையாக இருந்தாலும் அல்லது திரு உறைவிட மேல் கூடாரமாக இருந்தாலும் இதெல்லாம் உள்கட்டமைப்பு. இந்த உள்கட்டமைப்புக்கு வெளியிலே என்ன கட்டமைப்பு இருக்க வேண்டும், அதைத்தான் 15-30 வசனம் சொல்லுகிறது. திருவுறைவிட வெளிக்கட்டமைப்பு. இறுதியிலே 26ஆம் அதிகாரம் 31-37 திருத்தூயக அமைப்பு. திருத்தூயக அமைப்பு, திருத்தூயகம் என்றால் இந்த சந்திப்பு கூடாரத்துக்குள்ளே 2 பகுதிகள் இருக்கிறது. ஒரு பகுதி ஹோலி ஆஃப் ஹோலிஸ், இன்னொரு பகுதி ஹோலி பிளேஸ். ஹோலி ஆஃப் ஹோலிஸுக்கும் ஹோலி பிளேஸுக்கும் வேறுபாடு இருக்குது. ஹோலி பிளேஸை தான் தூயகம் என்று சொல்லுகிறோம். தூயகம், ஹோலி பிளேஸ், அது முன்பகுதி. 2வது பகுதி அதை தாண்டி உள்ள பகுதி, அதான் ஹோலி ஆஃப் ஹோலிஸ், அதைத்தான் திருத்தூயகம். எனவே தூயகம் என்பது வேறு, திருத்தூயகம் என்பது வேறு. திருத்தூயகம் என்றால் உடன்படிக்கை பேழை இருக்கிற இடம். தூயகம் என்றால் விளக்குத்தண்டுகள். நம்ம ஏற்கனவே 25ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் அல்லவா, விளக்குத்தண்டு, தூப பீடம், அதற்கு பிறகு திருமுன்னிலை அப்பங்கள் அடங்கிய அந்த மேஜை, இது இருப்பதுதான் தூயக பகுதி.
எனவே தூயக பகுதியும் திருத்தூய பகுதியும் இணைந்துதான் சந்திப்பு கூடாரம் அல்லது திரு உறைவிடம் என்று அழைக்கப்படுகிறது. எனவே இந்த திருத்தூயக அமைப்பு அது எப்படி அமைக்கப்படுகிறது? இது மேற்கு பகுதியில் இருக்கிறது. கிழக்கு பகுதியில் தூயகம் இருக்கிறது, திருத்தூயகம் மேற்கு பகுதியில் இருக்கிறது. அப்படின்னா இவர்கள் அமைக்கிற இந்த உடன்படிக்கை கூடாரம் என்பது அல்லது சந்திப்பு கூடாரம் என்பது கிழக்கு நோக்கி இருக்கிறது. அப்போ மேற்கு பகுதியில் தான் இறைவன் உறைந்த அந்த உடன்படிக்கை பேழை வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு இரக்கத்தின் இருக்கை என்று கூட சொல்வார்கள். அந்த பீட உடன்படிக்கை பேழையினுடைய மேற்பகுதியை அங்குதான் இறைவன் உரைகிறார் என்கிற சிந்தனை இருக்கிறது. எனவே மேற்கே இறைவன் உரைகின்ற இடமும் அதற்கு கிழக்கு நோக்கி இந்த வாயிலும் இருக்கிறது. ஆக இந்த ஒரு அமைப்பில் தான் நாம் இந்த பகுதியை பிரித்து பார்க்கிறோம். திரும்பவும் நாம் அதை விளக்கு சொன்னோம்னா 26ஆம் அதிகாரம் 1 முதல் 7 திரை உறைவிட தொங்கு திரை 3 பகுதிகள், வடக்கு தெற்கு மேற்கு என்று. 26ஆம் அதிகாரம் 8 முதல் 14 திரு உறைவிட மேல் கூடாரம், இதெல்லாம் உள்கட்டமைப்பை சுட்டி காட்டுகிறது. அதற்கு பிறகு 3வது பகுதி திரு உறைவிட அமைப்பு முழுமையாக வெளிக்கட்டமைப்பு. வெளிக்கட்டமைப்பு என்றால் அந்த மேலே இடப்பட்ட மூடுதிரைக்கு மேல் கூட இன்னும் திரைகள் போடப்பட வேண்டும். இதெல்லாம் இணைத்து தான் வெளிக்கட்டமைப்பு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. சட்டங்கள் ஹரிசாண்டல் அல்லது வெர்டிக்கல் சட்டங்கள் இதெல்லாம் சுட்டி காட்டப்படுகிறது. அதாவது குறுக்கு சட்டம், நேர்ச்சட்டம் என்று சட்டங்களை அவர்கள் அமைத்தார்கள். இதுதான் இந்த 3வது பகுதியில் 26ஆம் அதிகாரம் 15 முதல் 30, 26ஆம் அதிகாரம் 31 முதல் 37 திருத்தூயக பகுதி அமைப்பு. ஆக இந்த அடிப்படையில் இப்பொழுது நாம் முதல் பகுதிக்கு வருவோம். முதல் பகுதி 26ஆம் அதிகாரம் 1 முதல் 6 இந்த சந்திப்பு கூடாரம் என்கிற பகுதியில் திரு உறைவிட தொங்கு திரை. தொங்கு திரை என்றாலே தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த சிந்தனையை சுட்டி காட்டுகிறது. 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அந்த 6 வசனங்களில் முதல் வசனத்தை வாசியுங்கள். திரு உறைவிடத்தை 10 மூடு திரைகளை கொண்டு செய்வாய். அவை முறுக்கேறி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் நீலம், கரும் சிவப்பு, சிவப்பு நிற நூலாலும் செய்யப்பட வேண்டும். அவற்றில் கெருபுகளை கலைத்திறனுடன் அமைப்பாய். ஆக இப்பொழுது ஒரு தெளிவான சிந்தனை வந்திருக்கிறது, தெளிவும் பிறந்திருக்கிறது. இந்த மூடு திரைகள், திரு உறைவிடத்தை மூடுகின்ற திரைகள், 10 திரைகள் இருக்க வேண்டும். இந்த 10 திரைகளும் முறுக்கேறி நெய்த மெல்லிய நாற்பட்டு என்றால் ஆங்கிலத்தில் நைலான் என்று சொல்லுகிறார்கள். அப்படின்னா அந்த நாற்பட்டு அந்த காலத்திலே பயன்பாட்டில் இருந்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக எகிப்தியர்கள் நாற்பட்டு ஆடைகளை விரும்பி உடுத்தி இருக்கிறார்கள். இதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். 14ஆம் நூற்றாண்டில் அவர்களுடைய உடைகளுக்கு கூட நாற்பட்டை பயன்படுத்தி இருக்கிறார்கள், அதாவது நைலான். இதை இவர்கள் இந்த பயன்பாட்டை அறிந்திருக்கிறார். எந்த அளவுக்கு என்றால் பட்டு தயாரிக்கின்ற அந்த செயலை இவர்கள் இந்த வனாந்தரத்திலே, அதாவது பாலை நிலத்தில் கூட அவர்களால் செய்ய முடியாது என்பதை தான் இது சுட்டி காட்டுகிறது. இதற்காக இவர்கள் எகிப்திலிருந்து நாற்பட்டையெல்லாம் கொண்டு வந்தார்கள் என்று சொல்ல முடியாது. அப்படி என்றால் இந்த பகுதியிலேயே அவர்கள் பட்டுப்பூச்சிகளை வளர்க்கக்கூடிய ஒரு சூழல் இருந்திருக்கிறது. அதிலிருந்து நாற்பட்டை தயாரிக்கக்கூடிய ஆற்றல் இவர்களிடத்தில் இருந்திருக்கிறது. இந்த நாற்பட்டு எப்படி இருக்க வேண்டும்? நீலம், கரும் சிவப்பு, சிவப்பு நிற நூலால் நெய்யப்பட்டிருக்க வேண்டும். அப்போ இந்த பட்டு நூல் என்னென்ன நிறத்தில் இருக்க வேண்டும்? நீல நிறம் இருக்க வேண்டும், கருஞ்சிவப்பு, கருஞ்சிவப்பு என்றால் பர்பிள் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், சிவப்பு நிறம் ஸ்கார்லெட், ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது, கருஞ்சிவப்புக்கும் சிவப்புக்கும். எனவே இந்த 3 வகையான நிறங்களில் இவை அமைந்திருக்க வேண்டும். இந்த நூட்கள் நீல நிறம், கருஞ்சிவப்பு நிறம், சிவப்பு நிறம், இது கலந்த நூலால் அவர்கள் இந்த தொங்குதிரை உருவாக்க வேண்டும். எனவே இந்த நாற்பட்டால் செய்யப்படுகிற தொங்குதிரை நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிறங்களை கொண்டு இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னொரு செய்தியும் சொல்லுகிறார்கள், அவற்றில் கெருபுகளை கலைத்திறனுடன் அமைக்க வேண்டும்.
கெருபுகள். இந்த வார்த்தை நாம் விவிலியத்தில் அடிக்கடி பார்க்கிறோம். கெருபீம்கள், செராஃபீம்கள் என்று ரெண்டை சுட்டி காட்டுவார்கள். இந்த கெருபீம்கள் என்பதை நாம் ஏற்கனவே உடன்படிக்கை பேழையிலே பார்த்திருக்கிறோம். உடன்படிக்கை பேழை 25ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரை பார்த்தபோது அங்கே கெருபீம்கள் பற்றிய குறிப்பும் வந்தது. இந்த கெருபுக்களை பற்றி விவிலியம் பல இடங்களில் சுட்டி காட்டுகிறது. குறிப்பாக நாம் சுட்டி காட்ட வேண்டும் என்றால் திருப்பாடல் 81 எடுங்கள். இஸ்ரேலின் ஆயரே செவிசாயும், யோசேப்பை மந்தை என நடத்தி சென்றவரே, கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே ஒளிர்ந்திடும். கெருபி மீது வீற்றிருப்பவரே, இறைவனை கெருபீம் மீது வீற்றிருப்பவராக பார்க்கிறார்கள். அதே போல ஏசாயா 37:16, ஏசாயா புத்தகம் 37:16, அதிலும் இறைவன் கெருபீம் மீது வீற்றிருப்பவராக பார்க்கப்படுகிறார். 37:16, இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவரே, கெருபுகள் மேல் வீற்றிருப்பவரே, கெருபுகள் மீது வீற்றிருப்பவரே. அப்படின்னா ஏறக்குறைய யாவையினுடைய வாகனம் போல அது சுட்டி காட்டப்படுகிறது. எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், கோவிலின் வலப்புறத்தில் கெருபுக்கள் நின்றிருந்தன என்று எசேக்கியேல் சுட்டி காட்டுகிறார். கெருபு என்றால் அது ஒருமை, கெருபுகள் என்றால் பன்மை. எனவே கெரூப், செரு, செராஃபிம், செராஃபிம் என்றால் அதே போல தான் கெரூப், கெரூபிம் என்கிற போது சிங்குலர் புளூரல், அதாவது ஒருமை பன்மை என்று அழைக்கப்படுகிறது. இந்த கெருபிம்கள் யார்? இந்த கெருபுக்கள் யார்? இந்த கெருபுக்கள் என்பது இறைவனது கட்டளைகளை மண்ணில் செயல்படுத்துகின்ற வானதூதர்கள். இந்த வானதூதர்களைத்தான் இறைவனுடைய விருப்பத்தை, அவருடைய எண்ணங்களை, சிந்தனைகளை இந்த உலகில் செயலாற்றுகின்ற கருவிகள் தான் இந்த கெருபுகள். இவர்களுடைய ஆரம்ப கால பணி என்னன்னா, எப்பொழுது ஆதாமும் ஏவாவும் இறைவனுக்கு எதிராக கீழ்ப்படிய மறுத்து தவறு இழைக்கிறார்களோ அப்பொழுது அவர்கள் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள். வெளியேற்றப்படுகின்ற போது யாவே என்ன சொல்லுகிறார்? நீங்கள் வெளியேறுங்கள், நீங்கள் இந்த ஏதோன் தோட்டத்தினுடைய பலனை அனுபவிக்கும் உங்களுக்கு உரிமை இல்லை என்று சொல்லி முழுவதுமாக அதை பூட்டி காவலுக்கு யாரை நிறுத்துகிறார்? கெருபுகளை நிறுத்துகிறார். ஆக தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 24 இதை பார்க்கிறோம். அதைத் தொடர்ந்து விடுதலை பயணம் நாம் ஏற்கனவே பார்த்த 25ஆம் அதிகாரம் 17 முதல் 20, அதில் உடன்படிக்கை பேழையில் 2 கெருபுகள் இருக்கிறது. அந்த கெருபுகள் ஒன்றை ஒன்று நோக்கி கொண்டு இருக்கிறது. தங்களுடைய இறக்கைகளால் அந்த இறைவனுடைய இருக்கை முழுவதையும் அது மூடிக்கொண்டிருக்கிறது. ஆக கெருபுக்கள் மத்தியில் இறைவன் உரைகிறார் என்கிற அந்த சிந்தனை, அதைத்தான் நாம் இப்போ 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கிறோம். இந்த கெருபுக்கள் மத்தியில் இறைவன் இருக்கிறார். அப்படி என்றால் இரக்கத்தின் இருக்கையில் இறக்கைகள் தங்களுடைய இறக்கைகளை முழுவதுமாக இருக்கையை மூடிக்கொண்டு இரண்டு வானத்தூர்களும் ஒன்றை ஒன்று, அதாவது கெருபுகள் எல்லாம் ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இது எதை குறிக்கிறது என்றால் யாவேயின் பிரசன்னத்தையும் யாவேயின் உறைவிடத்தையும் குறித்து காட்டுகிறது. அப்படி என்றால் யாவே இங்கு பிரசன்னமாக இருக்கிறார். எங்கெல்லாம் கிருமிகள் வருகிறதோ, எங்கெல்லாம் கிருமிகளுடைய பிரசன்னம் இருக்கிறதோ, அங்கே யாவையினுடைய பிரசன்னம் இருக்கிறது. அங்கே யாவையும் உறைந்து கொண்டிருக்கிறார். இதில் இன்னொரு சிறப்பு என்னவென்றால் எசேக்கியேலுடைய காட்சி. எசேக்கியேல் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 20, அதே மாதிரி எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்திலேயே எசேக்கியேல் காட்சி காண்கிறார். அங்கே 4 கெருபுகள் வருகின்றது. இந்த 4 கெருபுகளுக்கு 4 முகங்கள் இருக்கிறது. இந்த 4 முகங்களில் முதல் முகம் மனித முகம், அது முன்பகுதியில் இருக்கிற முகம். பின்பகுதியிலே இருக்கிற முகம் கழுகு முகம்.
வலப்புறம் இருக்கிற முகம் சிங்க முகம், இடப்புறம் இருக்கிற முகம் எருது முகம். ஆக 4 வகையான முகங்களை கொண்டிருக்கிறது. இவற்றிற்கு 4 இறக்கைகள் இருக்கின்றது. இந்த 4 இறக்கைகளில் 2 இறக்கைகள் உயர்த்தி கொண்டிருக்கின்றன, இன்னும் 2 இறக்கைகள் கீழே பணிந்திருக்கிறது. இந்த பணிந்திருக்கிற இறக்கைகள் இறைவனுடைய அந்த இரக்கத்தின் இருக்கையை மூடிக்கொண்டிருக்கிறது. ஆக இதை எப்படி சொல்றாங்க என்றால், இறைவனுடைய மாட்சி அங்கே குடிகொண்டிருக்கிறது. அந்த இறைவனுடைய மாட்சிக்கு எந்த பங்கமும் ஏற்படாமல் இவர்கள் பாதுகாப்பது போல வானதூதர்கள், அவருடைய இருக்கைக்கு நிழல் கொடுப்பது போல. ஆக இந்த 2 இறக்கைகளும், கிருபீம்களுடைய இறக்கைகளும் யாருக்கு நிழல் கொடுக்கிறது? யாவையே நிழல் கொடுக்கிறார், தன்னுடைய மாட்சியின் நிழலை கொடுக்கிறார். இந்த யாவியனுடைய மாட்சியின் நிழலுக்கு இந்த இறக்கைகள் நிழல் கொடுக்கின்றன, கிருபீம்கள். அப்படி என்றால் கிருபீம்கள் இறைவனுடைய வாகனமாகவும் யாவியனுடைய வாகனமாகவும், அதே சமயத்திலே இறைவனுடைய மாட்சியை எடுத்துச் சொல்லுகின்ற கருவிகளாகவும் இருக்கிறார்கள். இரக்கத்தினுடைய இருக்கைக்கு வேறு எந்த மனிதரும் அருகில் வராதபடி பாதுகாக்கிற ஒன்றாக இந்த கெருபீம்கள் இருக்கிறது. இந்த கெருபீம்களுக்கும் செராஃபீம்களுக்கும் என்ன வித்தியாசம்? அதிகம் இல்லை. கெருபீம்களுக்கு 4 இறக்கைகள் இருக்கிறது, செராஃபீம்களுக்கு 6 இறக்கைகள் இருக்கிறது. அது ஒன்றுதான் வேறுபாடு. செராஃபீம்களை பற்றி நமக்கு அறிமுகப்படுத்துவது ஏசாயா புத்தகம் 6ஆம் அதிகாரம் 2 முதல் 6. ஏசாயா தவிர வேறு எங்கும் இந்த செராஃபீம்களை பற்றிய குறிப்புகள் இல்லை விவிலியத்தில். 6ஆம் அதிகாரம் 2 முதல் 6 தன்னுடைய யாவை காட்சியின் போது அங்கே செருஃபீம்கள் சூழ்ந்திருக்க யாவையை இவர் பார்ப்பதாக, யாவையினுடைய பிரசன்னத்தை இவர் பார்ப்பதாக அங்கே ஏசாயா புத்தகம் 6ஆம் அதிகாரம் ஏசாயா அழைக்கப்படுகின்ற அந்த சூழலிலே சுட்டி காட்டுகிறது. 2ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம். அவருக்கு மேல் செராஃபின்கள் சூழ்ந்து நின்றனர், ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. அவ்வளவுதான், 6 இறக்கைகள் இருந்தன. கெருபீம்களை பொறுத்தமட்டில் 4 இறக்கைகள் இருக்கின்றது. செராஃபீம்களை பொறுத்தமட்டில் 6 இறக்கைகள் இருக்கிறது. இந்த 6 இறக்கைகள் அதனுடைய பயன்பாடு என்ன? ஒவ்வொன்றுக்கும் 6 இறக்கைகள் இருந்தன, ஒவ்வொன்றும் 2 இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டன என்றால் யாவையை பார்க்கக்கூடாது. 2 இறக்கைகளால் தம் கால்களை மூடிக்கொண்டன, தன் உடல் பகுதியை மூடிக்கொண்டன. அதான் அதனுடைய பொருள், உடலை முழுவதும் மூடிக்கொண்டது. மற்ற 2ஆல் பறந்தன. ஆக தன்னுடைய உடலை மூடிக்கொள்ள 2 இறக்கைகள், கண்களை மூடிக்கொள்ள 2 இறக்கைகள். அதாவது இது புனிதமான இடம், இந்த இடத்தை நீ மிக கவனத்தோடு அணுக வேண்டும். இது யாவையினுடைய பிரசன்னம், யாவையினுடைய பிரசன்னத்தில் நீ தூய்மையாக இருக்க வேண்டும் என்கிற அந்த சிந்தனையைத்தான் கண்களை மூடிக்கொள்ளுதல் என்கிற இந்த சிந்தனை சுட்டி காட்டுகிறது. 2 இறக்கைகளால் பறத்தல் என்றாலே, சிறகுகள் என்றாலே என்ன பொருள்? இறக்கைகள் என்றாலே பறப்பது, வேகம் என்று பொருள். வேகத்தை குறிக்கத்தான் இறக்கைகள். அப்ப ஒரு விலங்குக்கு இறக்கைகளை நாம் அமைக்கிறோம் என்றால் என்ன பொருள்? வேகமாக செல்லக்கூடியது, விரைந்து செல்லக்கூடியது. ஆக இங்கே விரைவை சுட்டி காட்டுவதற்காக இங்க கெருபீம்களுக்கு இறக்கைகள். யாவே மக்கள் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறவர் மட்டுமல்ல, விரைந்து செயலாற்றக்கூடியவர், வலிமை மிக்கவர், வல்லமை மிக்கவர் என்ற சிந்தனையை இந்த கெருபுக்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. தொடர்ந்து 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். மூடுதிரை ஒன்றின் நீளம் 28 முழம், அகலம் 4 முழம். ஒரு மூடுதிரையின் அளவே எல்லா திரைகளுக்குமாம். இவற்றுள் 5 மூடுதிரைகளை ஒன்றாகவும் ஏனைய 5 மூடுதிரைகளை ஒன்றாகவும் இணைத்துவிட வேண்டும். ஆக இங்கே 2 வசனங்களை நீங்கள் வாசித்திருக்கிறீர்கள். இது மூடுதிரையை குறித்து பேசுகிறது. நாம் 26ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் இந்த மூடுதிரையினுடைய நிறம் எப்படி இருக்க வேண்டும், அந்த மூடுதிரையில் கெருபீம்கள் இருக்க வேண்டும் என்கிற கலைத்திறனோடு கெருபீம்கள் இருக்க வேண்டும் என்று நாம் சுட்டி காட்டினோம். இப்பொழுது 2ஆம் வசனத்தில் இந்த மூடுதிரையினுடைய நீளம் என்ன, அகலம் என்ன, இந்த
மூடுதிரையினுடைய நீளம் 28 முழம் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. அதாவது ஒரு திரையினுடைய நீளம் 28 முழம். ஒரு முழம் என்றால் 1.5 அடி, அப்படின்னா 45 அடி. 45 அடி அளவுக்கு இந்த திரை இருக்க வேண்டும். அதனுடைய அகலம் எவ்வளவு இருக்க வேண்டும்? 4 முழம். ஒவ்வொரு திரையும் 4 முழம் இருக்க வேண்டும். அப்படின்னா 4 முழம் என்றால் 6 அடி. அந்த கணக்கில் பார்த்தோம் என்றால் நீளம் 45 அடி, அகலம் 6 அடி. இதே போல எத்தனை திரைகள் நீங்கள் தயாரிக்க வேண்டும்? 10 திரைகள். எல்லாமே நாற்பட்டால் தயாரிக்க வேண்டும். அப்படி என்றால் 10 திரைகள் என்றால் அதனுடைய அகலம் எல்லாவற்றையும் ஒன்று சேர்க்கின்ற போது எவ்வளவு வருகிறது? 60 அடி வருகிறது. 5×6 60. எனவே ஒரு பக்கத்தில் 45 அடி நீளமாகவும், அதை நீளம் என்று சொல்ல முடியாது இப்பொழுது, இதைத்தான் அகலம் என்று சொல்ல வேண்டும். என்றால் இந்த 10 பகுதிகள் ஒன்றிணைகின்ற போது இதுதான் நீளப்பகுதி போல அமைகிறது. 60 அடி அதிகமான பகுதி. ஆனால் சொல்லப்போனால் இந்த 60 அடி தான் அகலப்பகுதி. நீளப்பகுதி என்பது 45 அடி. எனவே இந்த 10 திரைகளுக்கும் 45 45 45 என்று நீளம் இருக்கிறது. இதை ஏறக்குறைய மூடு திரையாக அங்கே பயன்படுத்த வேண்டும். இது தொங்கு திரையாக இருந்தாலும் வடக்குக்கு 15 அடி, தெற்குக்கு 15 அடி, மேலே 15 அடி என்று 45 அடியாக இது அமைகிறது. இது ஏறக்குறைய அந்த உடன்படிக்கை கூடாரத்தையே மூடி இருக்கிறது. மேலே மூடி இருக்கிறது. பக்க மாட்டிலும் வடக்கு, அதாவது வடக்கு பக்கத்திலும் தென்பகுதியிலும் 15 அடி நீள உயரத்திற்கு அது மூடி இருக்கிறது. எனவே 45 அடி நீளமான தொங்குதிரை. அந்த தொங்குதிரையில் 6 அடி அகலம். அதே போல் 10 திரைகளை நாம் உருவாக்க வேண்டும் நாற்பட்டாலே. அவற்றை ஏறக்குறைய ஒரு பொருளை மூடுவது போல மூடி அமைக்க வேண்டும். அதில் உயரம் ஒரு பக்கம் 15, இன்னொரு பக்கம் 15, மேல் தளத்திலே 15. அந்த அமைப்பைத்தான் இது சுட்டி காட்டுகிறது. அதற்கடுத்து 4ஆம் வசனத்துக்கு போவோம். பின்னர் முதல் தொகுப்பின் கடை ஓரத்தில் நீல வண்ண துணி வளையங்களை அமைப்பாய். அவ்வாறே அடுத்த தொகுப்பின் கடை ஓரத்திலும் வளையங்களை அமைப்பாய். ஆக ஒவ்வொரு மூடுதிரையிலும் நம்ம ஏற்கனவே சொன்ன 45 அடி நீளத்துக்கு இருக்கிறது. அந்த ஒவ்வொரு பகுதியிலும் 45 அடிக்கு என்ன பண்ணணும்னா வளையங்களை அமைக்க வேண்டும். எதற்காக இந்த வளையங்கள்? இவையெல்லாம் பிணைப்பதற்காக. இவற்றையெல்லாம் ஒன்று சேர்த்தால்தான் இது 60 அடி நீளத்துக்கு வர முடியும், இல்லானால் வர முடியாது. அப்போ எப்படி ஒன்று சேர்க்க முடியும்? வளையங்களை முதலில் உருவாக்கு. அப்போ அந்த வளையங்களை எப்படி உருவாக்க வேண்டும்? நீல வண்ண துணி வளையங்களை. ஏற்கனவே இது நாற்பட்டால் செய்யப்பட்டு இருக்கிறது. நிச்சயமாக அந்த நாற்பட்டை தான் துணி என்று இங்கே அழைக்கிறார்கள். நீ எந்த உலோகங்களை பயன்படுத்தக்கூடாது. துணி வளையங்களை உருவாக்க வேண்டும். அவற்றை அவ்வாறே அடுத்த தொகுப்பின் கடை ஓரத்திலும் வளையங்களை அமைப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. துணி வளையங்களை வட்ட வட்டமாக அமைக்க வேண்டும். எவ்வளவு வட்டங்கள்? 45 அடி உயரம் என்றால் அதுக்கு தந்தது போல வட்டங்களை அமைக்க வேண்டும். அதிகபட்சமானால் ஒரு அடிக்கு ஒரு வளையம் என்று ஒரு வேளை அமைக்கலாம். இதில் எத்தனை வளையங்கள் அமைக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது? 50 வளையங்களை அமைக்க வேண்டும். அப்படி என்றால் 45 அடி நீளத்துக்கு 50 வளையங்களை நீ அமைத்துக் கொள்ள வேண்டும். 5ஆம் வசனம் வாசியுங்கள். முதல் திரை தொகுப்பின் ஓரத்தில் அமைக்க வேண்டிய வளையங்கள் 50. மற்ற திரை தொகுப்பின் ஓரத்தில் அமைக்க வேண்டிய வளையங்கள் 50. வளையங்கள் எதிரெதிரே இருக்க வேண்டும். அதையும் கவனமாக இருக்க வேண்டும். வளையங்கள் எதிரெதிராக இருக்க வேண்டும். ஒரு திரையில் 4 அடிக்கு ஒரு வளையமும் இன்னொரு திரையில் 5 அடிக்கு ஒரு வளையம் வைக்கக்கூடாது. இங்கே 3 அடிக்கு ஒரு வளையம் வைத்தால் 3 அடிக்கு, 1 அடிக்கு ஒரு வளையம் வைத்தால் இங்கு 1 அடிக்கு ஒரு வளையம், அல்லது 11 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு வளையம் வைத்தால் 11 சென்டிமீட்டருக்கு ஒரு வளையம் வைக்க வேண்டும். அந்த கணக்கு சரியாக இருக்க வேண்டும். நேரதி திசையிலே இந்த வளையங்களை அமைக்க வேண்டும். ஆனால் இவை துணி வளையங்கள் தான், வளையங்களாகத்தான் இருக்க வேண்டும். அதான் முக்கியமான கருத்து. அதற்கடுத்து பொன்னால் கொக்கிகள் 50 செய்து
அக்கொக்கிகளால் திரை தொகுப்புகளை ஒன்றாய் இணைத்துவிடு. அதான் முக்கியமானது. இந்த 10 திரைகளையும் நம்ம ஏற்கனவே சொன்னோம், 5 மூடுதிரைகளை அந்த இணைக்க வேண்டும். 5 மூடுதிரைகளை ஒன்றாகவும் இன்னொரு 5 மூடுதிரைகளை ஒன்றாகவும் இருக்கு. அடிப்படை காரணம் என்னவென்றால், ஒரு 5 மூடுதிரை எதிலே வரும் என்றால் தூயகத்தின் மீது வரும். இன்னொரு 5 மூடுதிரை எந்த பகுதியில் வரும் என்றால் திருத்தூயகத்தின் பகுதியில் வரும். அந்த அடிப்படையில் தான் திருத்தூயத்தில் வருகிற திரையானது 5 ஒன்றாக இருக்க வேண்டும். அதே போல தூயகத்திலே வருகின்ற திரை என்பது 5 மூடுதிரைகளாக இருக்க வேண்டும். இது எல்லாவற்றையுமே ஒன்றாக பிணைக்க வேண்டும். அதற்கடுத்து இவ்வாறு ஒன்றிணைந்து திரு உறைவிடம் அமையும். ஆக திரு உறைவிடம் எப்படி அமைக்க வேண்டும், அதனுடைய மூடுதிரை எப்படி இருக்க வேண்டும், அதனுடைய நிறம் எப்படி இருக்க வேண்டும், அதில் என்னென்ன உலோகம் பயன்படுத்தலாம், இந்த வளையங்களுக்கே என்ன வளையங்களை அமைக்க வேண்டும் என்றால் அதை பிணைப்பதற்கு வளையங்களை துணி வளையங்களை அமைக்க வேண்டும். ஆனால் இந்த கொக்கிகள், பிணைக்கின்ற கொக்கிகள் எப்படி இருக்க வேண்டும்? தங்கத்தால், பொன் தங்கத்தால் அமைக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்று அந்த ஒவ்வொன்றையும் மிக தெளிவாக யாவே இந்த உடன்படிக்கை கூடாரத்தை அல்லது இறைவனுடைய திருவுறைவிடத்தை எப்படி அமைக்க வேண்டும் என்று ரொம்ப தெளிவாக சுட்டி காட்டுகிறார். அப்படி என்றால் இந்த உடன்படிக்கை பேழை இருக்கிற இடம் என்பது சாதாரண இடம் அல்ல. திருத்தூயகம் தூயகம் என்று ஒதுக்குவது மட்டுமல்ல, அதை மூடுதிரையாக அல்லது தொங்குதிரையாக வைக்கின்ற பொருள் கூட எப்படி இருக்க வேண்டும், நாற்பட்டால் இருக்க வேண்டும். அது அந்த அளவுக்கு தெளிவான ஒரு சிந்தனை போக்கிலே இந்த பகுதி அமைக்கிறார். இதுதான் முதல் பகுதி. இந்த முதல் பகுதியானது உடன்படிக்கை கூடாரம் அல்லது திரு உறைவிடத்தினுடைய உள்புற அமைப்பு. இந்த துணிகளெல்லாம் உள்பகுதியில் தான் வருகிறது, அதுவும் குறிப்பாக தொங்குதிரை. இப்போ அடுத்த பகுதிக்கு போகிறோம். 7ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம், 26ஆம் அதிகாரம். 26ஆம் அதிகாரத்தை நாம் 4 பிரிவுகளாக பிரிக்கலாம். அதில் 26ஆம் அதிகாரம் 1 முதல் 6 முதல் பிரிவு திரு உறைவிட தொங்கு திரை. இங்கே திரு உறைவிடம் என்பது ஹோலி ஆஃப் ஹோலிஸ் என்பது பொருள் அல்ல, மாறாக ஹோலி ஆஃப் ஹோலிஸ், அதே மாதிரி ஹோலி பிளேஸ். திரு தூயகம் ஒன்று இருக்கிறது, தூயகம் ஒன்று இருக்கிறது. 2 பகுதியில் இருக்கிறது திரு உறைவிடத்தில். திரு தூயகமும் உள்ளடக்கிய பகுதி தான் இதில் திரு உறைவிடம் என்று அழைக்கப்படுகிறது. இதை ஆங்கிலத்தில் டென்ட் என்று அழைக்கலாம், ஏன்னா 2 பகுதிகளும் உள்ளடக்கிய பகுதி. சில மொழிபெயர்ப்புகள் என்ன சொல்லுதுன்னா டாபர்னக்கிள் அப்படின்னு சொல்லுது. ஆனால் அது சரியான ஒரு மொழிபெயர்ப்பு கிடையாது. டாபர்னக்கிள் என்றால் திரு உறைவிடம் என்று அழைக்கப்படுகிற அந்த உடன்படிக்கை பழையத்தான் அது குறிக்க வேண்டும், அதான் டாபர்னக்கிள். ஆனால் இதை ஒரு பரந்த மொழியாக்கமாக டாபர்னக்கிளை அந்த டென்ட்டுக்கு பயன்படுத்துகிறார்கள், திரு உறைவிடம் முழுமைக்கு பயன்படுத்துகிறார்கள். ஆனால் நாம் அதை சிறப்பு சிந்தனையில் பார்த்தோம் என்றால் டென்ட் என்று தான் அதை அழைக்க வேண்டும். டாபர்னக்கிள் என்பதை உடன்படிக்கை பேழை என்று தான் குறிப்பிட வேண்டும். எனவே இந்த முதல் பகுதி திரு உறைவிட தொங்குதிரை. அப்படி என்றால் இது ஹோலி ஆஃப் ஹோலிஸ், ஹோலி பிளேஸ் இரண்டும் உள்ளடக்கிய தூயகம் திரு தூயகம், இந்த 2 பகுதியையும் உள்ளடக்கிய தொங்கு திரை. 26ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் பிரிவு, அது 7ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை உள்ளடக்கியது. இந்த பகுதியினுடைய தலைப்பு திரு உறைவிட மேல் கூடார திரை. நம்ம ஏற்கனவே சொன்ன முதல் பகுதியில் 1 முதல் 6 வசனங்களில் திரு உறைவிடத்தினுடைய திரை அல்லது தொங்கு திரை என்று நாம் சொன்னோம். அது ஏறக்குறைய தொங்கி கொண்டு இருக்கிறது. 45 அடி அளவுள்ளது, ஏறக்குறைய 15 அடி உயரமும் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் 15 அடி உயரமும், மேல் பகுதியில் ஒரு 15 அடி உயரமும், ஏறக்குறைய 45 அடி உயரத்திற்கு அது அளவுக்கு வருகிறது. இப்போ அதன் மேலே மேல் கூரையாகவும் இன்னொரு திரை போடப்படுகிறது.
அப்போ அது வந்து மேல் கூடார திரை என்று அழைக்கப்படுகிறது. அப்படின்னா ஏற்கனவே ஒரு திரை இருக்கிறது மேலே, அது வந்து லினன் முழுக்க முழுக்க நார்பட்டினால் செய்யப்பட்டு இருக்கிறது. அதன் மேலே இன்னொரு கூடார திரை போடப்பட இருக்கிறது. அதை பற்றித்தான் 7 முதல் 14 வசனங்களிலே சுட்டி காட்டப்படுகிறது. அதில் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 2ஆம் பகுதியின் திருவுறைவிடத்தின் மேலே கூடாரம் அமைப்பதற்கு வெள்ளாட்டு ரோமத்தால் மூடுதிரைகள் செய்வாய். வெள்ளாட்டு ரோமத்தால் மூடுதிரைகள் செய்வாய். நாற்பட்டுக்கு பிறகு இப்போ வெள்ளாட்டு ரோமத்தால் மூடுதிரைகள் செய்வாய். வெள்ளாட்டு ரோமம் என்றால் அந்த ரோமத்திலே தயாரிக்கப்பட்டு இருக்க வேண்டும். வெள்ளாட்டினுடைய தோளில் தயாரிக்கப்பட்ட அந்த திரையானது அதை அப்படி என்றால் அதை பக்குவப்படுத்தி இருக்க வேண்டும். அந்த ரோமம் வந்து அந்த அளவுக்கு இந்த நாற்பட்டு மேலே பதிந்திருக்க வேண்டும். அதற்கு தகுந்தது மாதிரி அந்த சூழலை உருவாக்க வேண்டும். எனவே இந்த வெள்ளாட்டு ரோமத்தினால் தயாரிக்கப்பட்ட ஒரு திரை மூடுதிரையை தயாரிக்க வேண்டும். தொடர்ந்து எத்தனை திரைகள்? 11 மூடுதிரைகள் செய்யப்பட வேண்டும். 11 மூடுதிரைகள். ஏற்கனவே வந்து இவங்க அளவு கொடுத்துருக்க 10 தான். 10 மேலே போடப்பட்டு இருப்பதும் 10 தான் போடப்பட்டு இருக்கிறது. இப்போ 11 திரைகள் தயாரிக்க வேண்டும். மேலே மூடுவதற்கு 11 திரைகள். அப்போ இதனுடைய அளவுகள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும்? 11 திரைகளுடைய அல்லது 11 மூடு திரைகளுடைய அளவு. வெள்ளாட்டு ரோமம் என்றாலே கருப்பு, செம்மறியாடு தான் சிவப்பு அல்லது செந்நிறத்தில் இருக்கும். ஆனால் வெள்ளாட்டு ரோமம் என்பது கருப்பில் தான் இருக்கும், பொதுவாகவே கருப்பானது தான். அப்போ மேலே வந்து கருப்பு நிறத்தில். அப்போ கருப்பு என்பது ஒளி உள்ளே போகாத அளவுக்கு அது முழுமையாக மறைக்கிற ஒரு சூழலைத்தான் இது சுட்டி காட்டுகிறது. எனவே கருமை நிறத்தில் ஒளி உள்ளே புக முடியாது. ஏற்கனவே அங்கே நாற்பட்டு போடப்பட்டிருக்கு, அதன் மேலே கருமையான வெள்ளாட்டு ரோமம். அதைத் தொடர்ந்து ஒரு மூடுதிரையின் நீளம் 30 முழம், அகலம் 4 முழம், 11 மூடுதிரைகளுக்கும் அளவு ஒன்றே. ஆக இங்கும் மிக தெளிவான ஒரு சிந்தனை. ஒரு மூடுதிரையினுடைய நீளம் 30 முழம், அகலம் 4 முழம். 4 முழம். இப்போ 30 முழம் அது ஏற்கனவே 45 அடி அளவுக்கு வந்தது, அப்படி தானே? ஆமாம். இங்கும் 45 அடி. அப்படி என்றால் ஏறக்குறைய முழுமையாக மீண்டும் அதற்கு உடை உடுத்தியது போல, ஏற்கனவே போடப்பட்டு இருக்கிற திரைக்கு மீண்டும் ஒரு உடை உடுத்தியது போல இந்த வெள்ளாட்டு ரோமத்தினாலே தயாரிக்கப்பட்டு இருக்கிறது. அதே மாதிரி அதனுடைய அகலமும் 4. அப்படி என்றால் ஒரு பகுதி மட்டும் அது நின்று இருக்கும். ஒரு 4 அங்குல பகுதி முழுமையாக அங்கே நீண்டு இருக்க போகிறது. அது எதற்காக என்கிற கணக்கு எல்லாம் இருக்கிறது. இப்போ இந்த 45 அடி அளவு கொண்ட நீளம் கொண்ட திரை 11, அதனுடைய அகலம் வந்து 4 அங்குலம் என்றால் 6 அடி. 6 அடி கணக்கில் இதையும் எப்படி தயாரிக்க வேண்டும் என்று, அதை எப்படி ஒன்று சேர்க்க வேண்டும் என்கிற கணக்குகளும் இருக்கிறது. 9ஆம் வசனத்தில் இவற்றுள் 5 மூடுதிரைகளை ஒன்றாகவும் 6 மூடுதிரைகளை ஒன்றாகவும் இணைத்துவிடு. இதில் என்ன சிறப்பு என்றால், ஏற்கனவே நாம் 5 திரைகளை திருத்தூய பகுதிக்கும் இன்னொரு 5 திரைகளை தூயக பகுதிகளுக்கும் போட வேண்டும், அதை தொங்கு திரையாக போட வேண்டும் என்று நாற்பட்டை பற்றி சொன்னோம். ஆனால் இங்கு இந்த 5 என்பது திருத்தூயக பகுதிக்கும், 6 என்பது தூயக பகுதிக்கும். அதாவது தூய பகுதி என்றால் உடன்படிக்கை பேழை இருக்கிற பகுதி அல்ல. திருத்தூயம் என்பதுதான் உடன்படிக்கை பேழை இருக்கிற பகுதி. தூயகம் என்றால் திருமுனிலே அப்பம் மேஜை இருக்கிற பகுதியும், அதே மாதிரி 2வது வந்து தூப கலசம் இருக்கிற பகுதி, 3வது விளக்குத்தண்டு இருக்கிற பகுதி, அதுதான் தூயகம். அந்த பகுதி வந்து 6 பகுதிகள் அடங்கியதாக இருக்க வேண்டும். எனவே எல்லாவற்றையும் ஒன்றாக இணைத்திருக்க வேண்டும். 6 மூடுதிரைகளை ஒன்றாகவும் 5 மூடுதிரைகளை இன்னொன்றாகவும் இணைத்திருக்க வேண்டும். தொடர்ந்து வாசியுங்கள். 6 மூடுதிரைகளின் தொகுப்பு கூடாரத்தின் முன்பகுதியில் 2ஆக மடிக்கப்பட்டு கிடக்கட்டும்.
அது ஏற்கனவே அதனுடைய பகுதி கொஞ்சம் கூடி இருக்கிறது. 5க்கு பதிலாக 6வது பகுதியாக வந்திருக்கிறது. அப்போ அந்த 6வது பகுதி முன்பகுதியில், அந்த 6 பகுதியில் அடங்கிய அந்த திரை முன்பகுதிக்கு வர வேண்டும். முன்பகுதி என்றால் தூயக பகுதிக்கு வர வேண்டும். தூய பகுதியை மூடி இருக்க வேண்டும் மேற்கூரையாக. அதனுடைய மீதம் இருக்கிற பகுதி தொங்கிக் கொண்டு இருக்க வேண்டும். அதுதான் அதனுடைய பொருள். தொடர்ந்து முதல் திரை தொகுப்பின் ஓரத்தில் 50 வளையங்களை அமைப்பாய், அவ்வாறே 50 வளையங்களை அடுத்த திரை தொகுப்பின் ஓரத்திலும் அமைப்பாய். இதில் இன்னொரு சிந்தனையும் நாம் உட்கொள்ள, அதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது ஏற்கனவே 5 திரைகள் இருக்கிறது அல்லவா, அதை நாம் ஏற்கனவே ஒன்று சேர்த்திருக்கிறோம். அதை எப்படி ஒன்று சேர்க்க வேண்டும்? தைக்க வேண்டும். கையினாலேயோ அல்லது அதற்குரிய பொருட்கள் இருந்தால், அதை தைப்பதற்குரிய உபகரணங்கள் இருந்தால் அதை வைத்தோ ஏற்கனவே அவர்கள் தைத்து வைத்திருக்க வேண்டும். ஆனால் இந்த 5, 6 பகுதிகள் அடங்கிய அந்த 2 பகுதி இணைக்கின்ற பகுதி மட்டும் வளையங்களாக இருக்க வேண்டும். இதே சிந்தனை தான் நாம் ஏற்கனவே சொன்ன அந்த பகுதிக்கு. 5 ஏற்கனவே தைத்து விட்டு அதை கையினாலேயோ அல்ல நூலிலை வைத்து கையினால் தைக்கலாம், இல்லைன்னா உபகரணங்கள் இருந்தால் தைக்கலாம். ஆனால் இந்த 5ஐயும் இணைக்கின்ற போது மட்டும் என்ன செய்ய வேண்டும்? வளையங்கள், துணி வளையங்கள் அதற்கு சொன்னார்கள். இங்கே என்ன வளையங்கள் என்று நமக்கு சொல்லப்படவில்லை. நிச்சயமாக துணி வளையங்களாக இருக்கலாம், அல்லது இது தோல் ரோமம் என்பதனால அதை வேறு வழியில் கூட அவர்கள் ஒரு வாய்ப்பை உருவாக்கலாம், வளையங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எப்படி அந்த வளையங்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் அதில் தெளிவாக ஒன்று மட்டும் இருக்கிறது, 50 வளையங்களை அடுத்த திரை தொகுப்பின் ஓரத்திலும் அமைக்க வேண்டும். வளையங்களை அமைக்க வேண்டும், துணியால் தைக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை வரவில்லை. ஆனால் 50 வளையங்கள் மேலிருந்து கீழாக இந்த 45 அடிக்கும் வளையங்கள் இருக்க வேண்டும். 11ஆம் வசனத்தில் வெண்கலத்தால் 50 கொக்கிகள் செய்து கொக்கிகளை காதுகளில் மாட்டிவிடு. ஏற்கனவே பொன்னால், பசும் பொன்னால் 50 கொக்கிகள் வைத்து தொங்கு திரையை உருவாக்க வேண்டும். ஆனால் இங்கு இந்த மூடு திரையில் என்ன செய்ய வேண்டும்? வெண்கலத்தால் மேலே படுக்கை வசமாக இருக்கிற அந்த மூடுதிரைக்கு வெண்கலத்தை பயன்படுத்த வேண்டும். வெண்கலத்தால் 50 கொக்கிகளை செய்து கொக்கிகளை காதுகளில் மாட்டிவிடு. இவ்வாறு ஒன்றிணைத்து கூடார மூடுதிரை அமையும். 11ஆம் வசனத்தில் எப்படி கூடார மூடுதிரை உருவாக்கப்பட வேண்டும் என்கிற அந்த சிந்தனையை தெளிவாக சொல்லுகிறது. 11ஆம் வசனத்தில் வெண்கலத்தால் 50 கொக்கிகள் 2 மூடுதிரைகளையும் இணைத்து அது கூடாரத்தினுடைய மேற்போர்வையாக அமைகிறது. அதற்கடுத்து 12ஆம் வசனம், கூடார மூடுதிரையில் எஞ்சியிருக்கும் பாகம் தொங்கிக் கொண்டிருக்கும். கூடார மூடுதிரையில் எஞ்சி இருக்கின்ற பாகம், அதாவது வலப்பக்கமும் இடப்பக்கமும் இருக்கிற அந்த பகுதி ஏற்கனவே மேலே 15 அடி தான் இருக்கும். இப்போ இந்த பக்கம் 15 அடி இருக்கும், அந்த தென்பக்கமும் 15 அடி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே 45 அடி மூடுதிரை. அப்படின்னா முழுக்க அது ஏற்கனவே இருக்கிற நாற்பட்டுக்கு ஒரு ஆடை உடுத்தியது போல அது முழுமையாக மூடியிருக்கும். தரையிலிருந்து மேலாக முழுமையாக அது மூடி இருக்கக்கூடிய வாய்ப்பு. அது முன்பகுதியில் மட்டும் நீண்டு இருக்கும். என்றால் ஏற்கனவே ஒரு பகுதி தொக்கி கொண்டு இருக்கிறது, 6வது பகுதி தொக்கி கொண்டு இருக்கிறது, முன்பகுதியிலே அதை நீண்டு கொண்டு இருக்கும். 12, 13 கூடார மூடுதிரையின் பக்கங்களில் மீந்திருக்கும் பகுதி திருவுறைவிடத்தின் ஒரு புறம் 1 முழமும் மறுபுறம் 1 முழமும் தொங்கி மறைக்கும். ஆக 2 முழம் முன்பகுதியிலும் பின்பகுதியுமாக அது என்றால் அது ஏற்கனவே 11 பகுதிகளாக இருக்கிறது. எனவே 10 பகுதிகள் தான் தேவை கூடாரத்தை மூடுவதற்கு. மீதமுள்ள பகுதிகள் முன்பகுதி 1 முழமும் பின்பகுதியில் 2 முழமாக தொங்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்கிற கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து செந்நிற 18 செம்மறி ஆட்டுக்கிடாய் தோள்களாலும் வெள்ளாட்டு தோள்களாலும் கூடாரத்திற்கு ஒரு மேல் விரிப்பு செய்வாய். ஆக ஏற்கனவே இந்த கூடாரத்தினுடைய மேல் பகுதி மூடப்பட்டிருக்கு, ஒரு மூடி போல இருக்கிறது. நாற்பட்டால் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த தொங்குதிரைக்கு இது ஒரு மூடுதிரை போல இருக்கிறது, ஒரு மூடி போலவே, பூஜாவுக்குரிய மூடி போலவே இருக்கிறது.
இப்பொழுது 14ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், மீண்டும் என்ன செய்ய வேண்டுமா? செந்நிற 18 செம்மறியாட்டுக்கிடாய் தோள்களாலும் வெள்ளாட்டு தோள்களாலும் கூடாரத்திற்கு ஒரு மேல் விரிப்பு செய்வாய். அப்படின்னா மேலே எத்தனை திரைகளை போட வேண்டி இருக்கிறது? 4 திரைகள். ஏற்கனவே ஒரு திரை இருக்கு, 40 ஆன திரை. இரண்டாவது இந்த திருவுரை இரண்டாவது மேலே மேல் பகுதி கூடாரமாக இருக்கிறது. அந்த கூடாரத்தினுடைய பகுதி வெள்ளாட்டினுடைய ரோமத்திலிருந்து தயாரிக்கப்பட்டு இருக்கிறது. இப்பொழுது 3ஆவதாகவும் 4ஆவதாகவும் செந்நிற 18 செம்மறியாட்டுக்கிடாய் தோள்களாலும் வெள்ளாட்டு தோள்களாலும் கூடாரத்திற்கு மேல் விரிப்பு இருக்க வேண்டும். அப்ப 4 அப்படின்னா 4 விரிப்புகள் இருக்கிறது என்றால் நிச்சயமாக ஒளி உள்ளே போக முடியாது. அப்போ இந்த கூடாரத்திற்கு, உடன்படிக்கை கூடாரத்திற்கு அல்லது சந்திப்பு கூடாரத்திற்கு முழுக்க வெளிச்சம் எங்கிருந்து மட்டும்தான் வரும்? ஒன்று வாயிலின் வழியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாயிலை தாண்டி விட்டால் வேறு எதன் வழியாகத்தான் வர முடியும்? உள்ள வெளிச்சம் விளக்குத்தண்டின் வழியாக மட்டும்தான் வெளிச்சம் கிடைக்க வேண்டும், ஒளி கிடைக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு. அது மட்டுமல்ல, மழைநீர் புகா வண்ணம், மழைநீர் உள்ள வராத வண்ணம் இப்படி பாதுகாப்பு அரண்கள் போல இது அமைக்கிறது. இது அழகுக்கு அல்ல. மேலே வேயப்பட்டு இருக்கிற செந்நிற செம்மறியாட்டு தோளால் ஆன அந்த கூரையும் அல்லது அதைத் தொடர்ந்து வெள்ளாட்டு தோளினால் ஆன கூரையும் அழகுக்கல்ல, மழைநீர் உள்ளே புகாமலும் அதே மாதிரி வெளிச்சம் அல்லது ஒளி உள்ளே புகாமலும் இருப்பதற்கு பாதுகாப்பானதாக இருக்கிறது. அந்த நிலையில் பார்க்கிற போது இந்த கூடாரத்திற்கு வெளிச்சம் என்பது எங்கிருந்து மட்டும்தான் வரும்? உள்ளே இருக்கிற விளக்குத்தண்டின் வழியாக மட்டும்தான் வரும். அதுவும் குறிப்பாக திருத்துயத்துக்குள்ளே எந்த ஒளியும் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. உடன்படிக்கை பேழை தவிர்த்து எந்த ஒளி வெள்ளமும் உள்ளே வருவதற்கு வாய்ப்பில்லை. இறைவனுடைய இரக்கம் மட்டும்தான் அங்கே இருக்கும், அவருடைய இரக்கத்தினுடைய இருக்கை மட்டும்தான் இருக்கும். எனவே அதை தெளிவுபடுத்துவதற்காக, அதை சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் இப்பொழுது இந்த 4 வகையான தோளினாலான அல்லது நாற்பட்டாலான ஒரு கூரையை மேய வேண்டும் என்று மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. ஆக இந்த 2 பகுதிகளும் 26ஆம் அதிகாரம் 1 முதல் 6, 26ஆம் அதிகாரம் 7 முதல் 14, இந்த 2 பகுதிகளும் எதை பற்றி பேசுகிறது? திரையை பற்றி பேசுகிறது. ஒன்று தொங்குதிரை, இன்னொன்று மூடுதிரை. தொங்குதிரை ஒன்றும் மூடுதிரை 3மாக இங்கே விளக்கி கூறப்படுகிறது. இந்த எல்லா திரைகளுமே 45 அடி நீளம் கொண்டதாகவும், அதே மாதிரி 2 அங்குலம், அதாவது 2 அங்குலம் என்றால் 4 அங்குலம் என்றால் 6 அடி அகலம். ஒரு மூடுதிரை, அதாவது 2 மூடுதிரைகள் அல்லது 2 திரைகள் 10 பகுதிகளாகும். இன்னொன்று 11 அடிகளாகும். இன்னும் மற்ற 2 11 அடிகளாகவும் வைக்கப்பட்டிருக்கு. எனவே இந்த 2 திரைகளை பற்றிய செய்திகளாக முதல் 2 பகுதிகள் அமைகின்றன. இப்பொழுது 3வது பகுதிக்கு செல்வோம். திருவுரை விட வெளிக்கட்டமைப்பு. இதுவரை நாம் பார்த்தது உள்கட்டமைப்பு. இப்போ வெளிக்கட்டமைப்பு எப்படி இருக்க வேண்டும்? இந்த வெளிக்கட்டமைப்பு என்றால் இது எதில் நிற்க போகுது? இந்த திரைகள் எல்லாம் எதன் மேலே இருக்க போகிறது? உள்பகுதியில் நாம் ஏற்கனவே சுட்டிக்காட்டிய அந்த 40 துணி தான் இருக்கும். 40 துணிக்கு மேலாக நீ எதை பக்கவலமாக வைக்க வேண்டும்? அந்த 40 திரைக்கு மேலே இருக்கிற அந்த மற்ற திரைகள் எல்லாம் எதிலே தாங்கி கொண்டிருக்கும் என்பதைத்தான் இந்த வெளி கட்டமைப்பு சுட்டி காட்டுகிறது. அந்த வெளி கட்டமைப்பு என்பது உறுதியானது என்றால் அதன் மேல் தான் மற்ற திரைகள் எல்லாம் நின்று கொண்டு இருக்க வேண்டும். அப்போ இந்த வெளி கட்டமைப்பு 15ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரை செல்கிறது. 15 முதல் 30. அந்த வெளிக்கட்டமைப்பு என்றாலே ஏறக்குறைய சுற்றுச்சுவர் போன்று.
இந்த உடன்படிக்கை கூடாரத்தினுடைய சந்திப்பு கூடாரத்தினுடைய சுற்றுச்சுவர் போன்று. அது கிழக்காகவும் இருக்கலாம், மேற்காகவும் இருக்கலாம், அதே மாதிரி வடக்காகவும் இருக்கலாம், தெற்காகவும் இருக்கலாம். இந்த 4 பகுதிகளிலும் இங்கே எப்படி சுற்றுச்சுவர் போல ஒரு அமைப்பு இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னோம், இவர்கள் கற்களை பயன்படுத்தவில்லை. இந்த உடன்படிக்கை கூடாரத்தை கட்டுவதற்கு கற்களை பயன்படுத்தவில்லை. அவர்கள் வாழ்ந்த இடம், இருந்த இடம் சினாய் மலை. சினாய் மலை அடிவாரத்தில் இவர்கள் கல்லால் கட்டவில்லை. அதற்கு அடிப்படை காரணம் இது இவர்கள் பயணம் செய்கிறவர்கள், கற்களை சுமந்து கொண்டு செல்வது கடினம். அப்போ இவர்கள் எளிதாக எப்படி எதை சுமக்க முடியுமோ, தூக்கி கொண்டு செல்ல முடியுமோ அப்படிப்பட்ட பொருள்களைத்தான் தேட வேண்டியிருக்கிறது. அதனால் இவர்கள் கல்லால் கட்டத் தெரியாதவர், கல் சுவர்கள் கட்டத் தெரியாதவர்கள், அல்லது இவர்களுக்கு அந்த தச்சு வேலையை தவிர கொத்தனார் வேலை தெரியாது என்கிற பொருள் அல்ல. மாறாக அதை செய்வதற்குரிய சூழல் அமையவில்லை. என்றால் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்திற்கு இவர்கள் போக வேண்டிய சூழல் இருப்பதனால நிலையான கட்டடங்களை கட்ட முடியாது. கல் என்றால் நிலையான கட்டடம். அப்போ இதை இவர்கள் ஒரு தற்சமயத்துக்கான ஒரு சிந்தனையாக, தற்சமயம் என்றாலும் இதை மாற்றுகின்ற ஒரு சூழலில் உள்ள அமைப்பாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே எப்படி மாற்றி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறதோ அப்படிப்பட்ட கட்டட அமைப்பைத்தான் இவர்கள் தேட வேண்டியிருக்கிறது. அந்த அமைப்பு பிரகாரம் பார்த்தால் இந்த சுற்றுச்சுவராக அவர்கள் எதைத்தான் பயன்படுத்த முடியும்? மரத்தைத்தான் பயன்படுத்த முடியும், அல்லது துணியைத்தான் பயன்படுத்த முடியும், அல்லது இவர்களுக்கு மிக எளிதாக கிடைக்கக்கூடிய ஆட்டுத்தோளாகவோ மாட்டுத்தோளாகவோ அல்லது வெள்ளாட்டு தோளாகத்தான் இருக்க முடியும். அந்த நிலையில்தான் நாம் இப்போ 3வது பகுதியாகிய திருவுறைவிடத்தினுடைய வெளிக்கட்டமைப்பு அதை பார்க்கிறோம். சுற்றுச்சுவர் போல 26ஆம் அதிகாரம் 15 முதல் 30. 15 வாசியுங்கள். திரு உறைவிடத்திற்கான செங்குத்தான சட்டங்களை சித்திம் மரத்தால் செய்வாய். மரத்தால் செய். அப்போ நம்முடைய சிந்தனைக்கான அல்லது நம்முடைய சந்தேகத்துக்கான பதில் இங்கே கிடைக்கிறது. நம்முடைய சந்தேகம், இவர்கள் கல்லை சுமந்து கொண்டு போக முடியாது, எளிதான பொருட்களைத்தான் சுமக்க முடியும். அப்போ எந்த பொருள் எளிதானது? மரம். துணியும் மரமும் அல்லது தோளும் மரமும் தான் எளிமையானது. அப்போ அந்த வெளிக்கட்டமைப்பு கல்லால் செய்யக்கூடாது. எதால் அமைக்கணும்? மரத்தால். அதுவும் என்ன மரம்? சித்திம் மரத்தால் அமைக்க வேண்டும். எனவே சித்தி மரத்தை பற்றி நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இது வறண்ட பாலைவனங்களில் அதிகமாக கிடைக்கக்கூடியது. அதுவும் குறிப்பாக இந்த டிராபிக்கல் கண்ட்ரீஸ் என்று அழைக்கப்படுகிற வெப்ப சூழல் நிறைந்த நாடுகள், வெப்ப மண்டலம் என்று சொல்லுவோம். வெப்ப மண்டலங்களில் இந்த சித்தி மரம் மிக எளிதாக கிடைக்கக்கூடியது. அதனால அதுவும் இந்த சித்தி மரம் மரவேலைகளுக்கு உகந்தது. அதில் ஆபரணங்கள் அதாவது தோரணங்களை நாம் வடிக்க முடியும், அழகு ஆபரணங்கள் போல அதில் செதுக்க முடியும். அந்த சூழல் இந்த மரத்தில் இருக்கிறதுனால சித்தி மரத்தை பயன்படுத்துகிறார்கள். 16வது வசனம். ஒரு சட்டத்தின் நீளம் 10 முழம், சட்டம் ஒவ்வொன்றின் அகலம் 1.5 முழம். ஆக நம்ம ஏற்கனவே பார்த்து சரியா இருக்கிறது. இது சட்டம் 15 அடி உயரம். 10 முழம் என்றால் 15 அடி உயரம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 45 அடி நீளத்துக்கு ஏற்கனவே துணியும் போடப்பட்டு இருக்கிறது, ஆட்டுத்தோளும் போடப்பட்டு இருக்கிறது. 15 15 15 என்று. இப்போ 15 அடி உயரத்திற்கு என்ன இருக்கிறது? சட்டங்கள், மரச்சட்டங்கள் தயாரிக்க வேண்டும். எத்தனை சட்டங்கள் தயாரிக்க வேண்டும்? ஒவ்வொரு பக்கத்திற்கு 15 அடி, அதாவது 10 முழம். அதனுடைய அகலம் எவ்வளவு? 1.5 முழம். 1.5 முழம். 1.5 முழம் என்றால் 2.25 அடி ஏறக்குறைய. 2.25 அடி அகலம் கொண்ட 2.5 அடினா ஏறக்குறைய அரை அடிக்கு மேலாக வருகிறது. 0.67 675 மீட்டர் அல்லது 675 சென்டிமீட்டர். 675 சென்டிமீட்டர் கணக்குக்கு இதனுடைய அகலம் இருக்கிறது. ஏறக்குறைய 2.25 அடி அளவுக்கு வருகிறது. அதனால் இது ரொம்ப சின்ன அகலம் கொண்ட சட்டம் இல்லை. ஏறக்குறைய 2.25 அடி அகலத்துக்கு நல்ல பறந்து விரிந்த சட்டம்.
உயரமும் 15 அடி இருக்கிறது. அது வந்து செங்குத்தாக பெர்பெண்டிகுலர் என்று சொல்கிறோமா, செங்குத்தாக இருக்கிறது. எனவே அந்த செங்குத்தாக இருக்கக்கூடிய சட்டம், தொடர்ந்து வாசியுங்கள். சட்டம் ஒன்றுக்கு 2 கொளுத்துகள் வீதம் சட்டத்தோடு சட்டத்தை இணைத்து விடு. 2 கொளுத்துகள் வீதம், சட்டம் ஒன்றுக்கு 2 கொளுத்துகள் வீதம் சட்டத்தோடு சட்டத்தை இணைத்து விடு. அவ்வாறே திருவுறைவிடத்தின் எல்லா சட்டங்களும் இணைக்கப்பட வேண்டும். எனவே எத்தனை சட்டங்கள் என்று இங்கே சொல்லப்படாவிட்டாலும் சட்டம் ஒன்றுக்கு 2 கொளுத்துகள். இந்த கொளுத்துகள் என்றால் கடினமான தமிழ் என்றுதான் சொல்ல வேண்டும். கொளுத்து என்றால் குடைவு, பலகையிலே குடைவு செய்திருக்க வேண்டும். வழக்கமாக நாம் நாற்காலி மேஜையெல்லாம் செய்யும்போது ஒரு பகுதியில் வந்து குடைவு இருக்கும். இந்த சட்டங்களில் வந்து அந்த சட்ட குடைவுகளிலே பொருத்தக்கூடிய அந்த பொருத்துகள் இருக்கும். அதை வந்து பாத பொருத்துகள் என்று கூட சொல்வார்கள். கீழே அந்த சட்டங்கள் இருந்தால் அந்த சட்டங்களை குடைவுகளில் பொருத்திடுவாங்க. ஆணிகள் கூட அடிக்க மாட்டார், சரியாக பொருந்தும். அது தகுந்த மாதிரி தான் அந்த தச்சர்கள் வந்து அதுக்குரிய சூழலை உருவாக்கி அந்த மரங்களை செதுக்குவார்கள். அதுதான் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே இந்த சட்டத்தை 2 கொளுத்துகள், ஒரு சட்டத்தில் 2 கொளுத்துகள் அல்லது அதுக்கு அந்த பொருத்துவதற்கான குடைவுகள் இருக்க வேண்டும். அவ்வாறே உறைவிடத்தின் எல்லா சட்டங்களும் இணைக்கப்பட்டு இருக்க வேண்டும். இந்த குடைவுகளிலே பொருத்த வேண்டும். அதை வந்து கொளுத்து அப்படிங்கிறாங்க. அந்த பொருத்து பலகை, சாக்கெட்லாம் இருக்குல்ல, நம்ம மின்சாரத்துக்கு பயன்படுத்துகிற சாக்கெட், அதில் வந்து ஒரு பகுதியில் குழைவு இருக்கும் அல்லது குடைவு இருக்கும், இன்னொரு பகுதியில் பொருத்தக்கூடிய அந்த பின் இருக்கும். எனவே அதைத்தான் கொளுத்துகள் அல்லது பொருத்துகை என்று சொல்லுகிறோம். எனவே பொருத்தப்பட வேண்டியதனால அது பொருத்தக்கூடியது, பொருத்துகை என்று சொல்லலாம். இங்கே அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் தான் சட்டங்களை உருவாக்க வேண்டும். 18ஆம் வசனம். திரு உறைவிடத்திற்காக சட்டங்கள் செய்யுங்கள். தெற்கு பக்கம் தென் திசை நோக்கி நிற்க வேண்டியவை 20 சட்டங்கள். 20 சட்டங்கள். ஒவ்வொரு பக்கத்திற்கும் எத்தனை சட்டங்கள் செய்ய வேண்டும்? 20 சட்டங்கள். தெற்கு திசையிலே 20 சட்டங்கள், வடக்கு திசையிலே 20 சட்டங்கள். 20 இருப்பதும் 40 சட்டங்கள். ஒரு சட்டத்திற்கு 2 கொளுத்துகள் என்றால் 40 கொளுத்துகள். அதே மாதிரி 40 பொருத்தக்கூடியதும் இருக்கணும். ஒரே சட்டத்தில் ஒரு பகுதியில் குடைவு இருக்க வேண்டும், இன்னொரு பகுதியில் வந்து அந்த பொருத்தக்கூடிய அந்த பொருத்துகை இருக்க வேண்டும். அப்போ ஒரு சட்டம் இருக்கிறது என்றால், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த சட்டத்தினுடைய அளவு வந்து 2.25 அடி, அதனுடைய உயரம் வந்து 15 அடி. இந்த 15 அடி 2.25 அடி அகலம் உள்ள அந்த பலகையில் ஒரு பக்கத்தில் 2 குடைவுகளும் இன்னொரு பக்கத்தில் 2 பொருத்துகின்ற அந்த பகுதியும் இருக்க வேண்டும். அப்போ தான் எல்லா சட்டங்களும் இணைவதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது. 20 சட்டங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்த மாதிரி அமைக்க வேண்டும். ஏறக்குறைய அது பெட்டி போல, இந்த சுவர் போல அது அமைக்கப்பட வேண்டும். எப்படி நாம் கல்லினால் சுவர்கள் அமைக்கிறோமோ அதே போல இந்த பலகைகளை நீங்கள் 2.25 அடி அகலத்துக்கு 15 அடி உயரத்துக்கு 20 பலகைகளை வைத்து 20 பலகைகளையும் நீங்கள் பொருத்தி வைக்க வேண்டும். இதை வந்து ஒரே பலகையாக செஞ்சால் என்ன இது வந்து கடினம், தூக்கி செல்வது கடினம். ஒரே பலகையாக செஞ்சுட்டு போகலாம், ஆனால் ஒரே பலகையாக செய்வது கடினம். ஏனென்றால் இதை பல பேர் சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். அப்போ சுமந்து செல்வதற்கு எளிமையாக இருக்கிறது போல 20 சட்டங்களை நீங்கள் செய்யுங்கள். அந்த 20 சட்டங்களையும் ஒரு இடத்துல நீங்கள் போய் வைக்கிற போது சுவர் போல அதை இணைத்து விடுங்கள். அப்போ வடக்கு பக்கம் 20, தெற்கு பக்கம் 20 சட்டங்கள் என்பது போல 15 அடி உயரத்துக்கு இப்போ 2.25 அடி என்றால் ஏறக்குறைய 20 சட்டங்கள் வருகிறது. 20 சட்டங்கள் என்றால் ஏறக்குறைய அதுவே 50 அடி நீளத்துக்கு போகிறது. ஒரு சட்டம் 2 அடி என்றால் 20 சட்டம் 40 அடிக்கு போகிறது. ஏற்கனவே இன்னொரு 0.25 இருக்கு. அப்போ அது 4, அப்போ 50 அடி அகலத்துக்கு நீ வந்து அமைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த 50 அடி
அகலம் என்பது ஒரு நீண்ட அகலம் என்று தான் சொல்ல வேண்டும். அதைத் தொடர்ந்து 18-19 ஒரு சட்டத்திற்கு கீழே இரு கொளுத்துகளோடு இரு பாத பொருத்துகள், அடுத்த சட்டத்திற்கு கீழே இரு கொளுத்துகளோடு இரு பாத பொருத்துகள் என்று 20 சட்டங்களுக்கு கீழே 40 வெள்ளி பொருத்துகள் வேண்டும். இந்த பொருத்துகள் வெள்ளி பொருத்துகளாக இருக்க வேண்டும். இந்த வெள்ளி என்பது இங்கே மிக முக்கியமான ஒரு சிந்தனை. ஒவ்வொரு உலோகத்திற்கும் ஒரு தனித்தன்மை இருக்கிறது. இங்கே பொறுத்தமட்டு பாத பொருத்துகள் என்று நான் ஏற்கனவே சுட்டி காட்டினேன். இந்த பொருத்துகின்ற பகுதியை பாத பொருத்துகள் என்று தான் சொல்லுகிறோம். கொளுத்துகள் என்பதை குடைவு, அந்த குடைவுகளிலே இந்த பொருந்து இது பொருத்தி கொள்கிறதுனால பொருத்துகள் என்று சொல்லப்படுகிறது. இதில் வந்து வெள்ளி எதற்காக வெள்ளியிலான பொருத்துகளை இவர்கள் உருவாக்க வேண்டும்? வெள்ளி என்பது பாவத்துக்கு ஈடு. நமக்கு நல்லா தெரியும். இயேசுவை வந்து எத்தனை காசுக்கு யூதாசு காட்டி கொடுக்கிறான்? 40 வெள்ளி காசு காட்டி கொடுக்கிறான். அதாவது தன்னுடைய பாவ செயலுக்கான ஒரு ஈடாக அந்த வெள்ளிக்காசு நிற்கிறது. அது மட்டுமல்ல, மீட்பினுடைய அடையாளம். வெள்ளி என்பது மீட்பினுடைய அடையாளம். அதை சுட்டி காட்டுவதுதான் இதனுடைய நோக்கம். எனவே மீட்பினுடைய அடையாளமாகவும் பாவத்திற்கு ஈடாகவும் வெள்ளி சுட்டி காட்டப்படுகிறது. இந்த உடன்படிக்கை பேழையும் ஏறக்குறைய ஒரு பாவத்தினுடைய கழுவாயாகத்தான் இருக்குது. அதுக்கு தான் அவங்க பலி கொடுக்க வர்றாங்க. பலிபீடத்திற்கு ஏன் வருகிறார்கள்? அவர்கள் ஏன் உடன்படிக்கை கூடாரத்திற்கு வருகிறார்கள்? யாவை இடத்தில் எதற்காக வருகிறார்கள்? தங்களுடைய பாவங்களுக்கு கழுவாய் தேடி வருகிறார்கள். யாவை இடத்தில் புலம்ப வருகிறார்கள். யாவை இடத்தில் அழுது கூக்குரலிட்டு, இறைவா எங்களுடைய பாவங்களை மன்னியும், நாங்கள் தவறு செய்து விட்டோம், குற்றம் இழைத்து விட்டோம், எங்களுக்கு வழியை காட்டி எங்களை மீண்டும் எங்களுடைய நாட்டுக்கு அழைத்து போ, வாக்களிக்கப்பட்ட நாட்டை எங்களுக்கு தாய், எதிரிகளில் வந்து எங்களை பாதுகாத்து எங்களை விடுவித்தருளும், ஏற்கனவே எகிப்திலிருந்து எங்களை விடுவித்தது போல இன்றைக்கு எங்களை இந்த பாலைவன சூழலிலே பாதுகாத்து வழிநடத்தும் என்று இறைவனிடத்திலே தஞ்சம் புகுவதற்காக வருகிறார்கள். எனவே இங்கே பயன்படுத்துகிற அந்த ஒவ்வொரு பொருளுமே அதற்குரிய அடையாளம் போல இருக்கிறது. அவர்களுடைய மனநிலையை சுட்டி காட்டுவதாக, அவர்களுடைய எண்ண அலைகளை சுட்டி காட்டுவதாக இருக்கிறது. அப்படி என்றால் இங்கே வெள்ளி பயன்படுத்தப்படுகிறது என்றால் பல இடங்களில் வெள்ளியை பற்றி குறிப்பு இருக்கும். வெண்கலமும் பயன்படுத்தப்படும். குறிப்பாக பலிப்பிடங்களிலெல்லாம் வெண்கலம் பயன்படுத்தப்படும். எதுக்காக வெண்கலம் பயன்படுத்துகிறார்கள்? நாம் பலிப்பிடத்தை பற்றி பேசுகிற போது அந்த குறிப்புக்கு வரலாம். இருந்தாலும் தெளிவுக்காக வெண்கலம் எதற்காக பயன்படுத்துகிறார்கள்? வெண்கலத்தில் வந்து நெருப்பு மிக எளிதாக வெண்கலத்தை உருக்க முடியாது. வெள்ளியை உருக்கிவிடும், தங்கத்தை உருக்கிவிடும் மிக எளிதாக. தங்கம் மிக எளிதாக உருகிவிடும், வெள்ளியும் மிக எளிதாக உருகிவிடும். ஆனால் வெண்கலத்தை உருக்குவதற்கு இன்னும் அதிகமான வெப்பம் வேண்டும். ஆட்டையும் பலி கொடுக்கின்ற அந்த வெப்பத்தை வைத்து வெண்கலத்தை உருக்க முடியாது. அதற்குள்ளாக ஆடும் மாடும் கருகிவிடும், அது எரிபொருளாகிவிடும். அதனால தான் வெண்கலத்தை பயன்படுத்துகிறார். எனவே இந்த உடன்படிக்கை பிழையில வெண்கலம், வெள்ளி இவையெல்லாம் எதற்காக பயன்படுத்துகிறார் என்றால் ஒவ்வொரு உலோகத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு சிந்தனை இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நாம் பார்க்கிறோம். எனவே இங்கே வெள்ளி மீட்பினுடைய அடையாளமாக, உடன்படிக்கை பிழை ஒரு மீட்பினுடைய அடையாளம், ஒரு விடுதலையினுடைய அடையாளம். மீட்பு என்றால் என்ன? விடுதலை. யாவே இவர்களுக்கு கொடுத்த விடுதலை. எனவே எங்களுக்கு விடுதலை பெற்று தந்த யாவையினுடைய அடையாளமாக வெள்ளியை பயன்படுத்துகிறார். தொடர்ந்து வாசியுங்கள் 22. திரு உறைவிடத்தின் பின்புறமாகிய மேற்கு பக்கத்திற்கென 6 சட்டங்கள் செய்வார். இப்பொழுது முன்பகுதியை சொல்லிவிட்டோம். அதில் வந்து ஏறக்குறைய 50 அடி நீளத்துக்கு 20 சட்டங்கள். 20 சட்டங்கள், அதாவது 2.25னா ஏறக்குறைய 50 அடி நீளத்துக்கு 15 அடி உயரத்திற்கு. இதே போல மேற்பகுதியில், மேற்பகுதி என்பது எங்கே இருக்கிறது? உடன்படிக்கை பேழை இருக்கிற பகுதி. பின்பகுதி, மேல் வடப்பகுதியும் தென்பகுதியும் 20 பலகைகள். அப்ப பின்பகுதியில் என்ன, எத்தனை பலகை என்றால் இது செங்குத்தாக நிற்க வேண்டியது.
அப்ப பின்பகுதியில் இருக்க வேண்டிய பலகைகள் எத்தனை இருக்க வேண்டும்? 6. 6 பலகைகள் இருக்க வேண்டும். தொடர்ந்து வாசியுங்கள். அதனுடன் திரு உறைவிடத்தின் மூலைகளுக்கான 2 சட்டங்களும் செய்வாய். 2 மூலைகள் இருக்கிறது. அதாவது தெற்கும் மேற்கும் சேர்கின்ற ஒரு மூலை, தெற்கும் வடக்கும் சேர்கின்ற மூலை. இந்த மூலைகளுக்கும் என்ன செய்ய வேண்டும்? 2 சட்டங்கள். அப்படி என்றால் ஒட்டுமொத்தமாக பின்பகுதியில் எத்தனை சட்டங்கள் இருக்க வேண்டும்? 8 சட்டங்கள். பின்பகுதியில் மேற்கு பகுதியிலே 6 சட்டங்களும் 2 மூலைகளுக்கும் ஒவ்வொரு சட்டம் என 2 சட்டங்களும் ஆக 8 சட்டங்களை நீ இந்த சித்தி மரத்தினாலே தயாரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். எனவே இந்த திருவுறைவிடத்தின் பின்புறமாகிய மேற்கு பக்கத்திலே 6 சட்டங்களும் அதனுடன் திருவுறைவிடத்தின் மூலைகளுக்காக 2 சட்டங்களும் செய்வாய். இந்த சட்டங்களுடைய உயரம் எப்படி இருக்க வேண்டும்? அதே மாதிரி 15 அடி. அதே போல் அகலம் எவ்வளவு இருக்க வேண்டும்? 2.25 அடி இருக்க வேண்டும். தொடர்ந்து அவை ஒவ்வொன்றும் கீழிருந்து மேலே முதல் வளையம் வரைக்கும் இரட்டை கன்னமாக அமைக்கப்படும். ஆக 23ஆம் வசனத்தில் அதனுடன் திருவுறைவிடத்தின் மூலைகளுக்காக 2 சட்டங்களை செய்வாய் என்று சொல்லிவிட்டு, ஆக மொத்தம் 8 சட்டங்கள் தயாரிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு, ஒவ்வொன்றும் கீழிருந்து மேலே முதல் வளையம் வரைக்கும் இரட்டை கணமாக அமைக்கப்பட வேண்டும். பின்பகுதியை பாதுகாப்பாக என்றால் அது உறைவிடம், யாவையுடைய உறைவிடம் இருக்கிற இடம், உடன்படிக்கை பேழை இருக்கிற இடம். அதனால் அதனுடைய கணத்தை கூட்ட வேண்டும். அகலமும் அதே மாதிரி உயரமும் ஒரே அளவு இருந்தாலும் அதை இரட்டை தாழ்பால் போல, இரட்டை தாழ்பால் போடுதுன்னு சொல்கிறாங்கல்ல, போடுதல் அப்படின்னா இன்னும் எளிதாக யாரும் அதை திறந்து விடாதபடி இரட்டை தாழ்பால் போடுவது. ஒரு தாழ்பால் போட்டால் கூட எளிதாக திறந்துடலாம். நான் இரட்டை தாழ்பால் போட்டால் திறப்பது கடினம். அதே மாதிரி பாதுகாப்பாக 2 மடங்கு கனமாக அதை அமைக்க வேண்டும். கீழிருந்து மேலே முதல் வளையம் வரைக்கும் இரட்டை கணமாக அமைக்கப்படும். இவ்வாறு 2 மூலைகளிலும் அமைக்க வேண்டும். அப்படின்னா 1 இன்ச்சு கணம் இருந்தால் நீ 2 இன்ச்சு கணம் வை. 3 இன்ச்சு கணம் ஒரு பலகையில் இருந்தால் அது 4 இன்ச்சு கணம் வை. அங்குலத்தை கூட்டு. 1 அங்குலத்துக்கு பதிலாக 2 அங்குலம் கூட்டு. 2 அங்குலத்துக்கு பதிலாக 4 அங்குலம் கூட்டு. 4 அங்குலத்துக்கு பதிலாக 8 அங்குலம் ஆக்கு என்று அதை இரட்டை கணமாக அமைக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இறுதியாக 25ஆம் வசனம், ஒரு சட்டத்தின் அடியில் 2 பாத பொருத்துகள், மறு சட்டத்தில் 2 பாத பொருத்துகள் என்று 8 சட்டங்களுக்கு 16 வெள்ளி பாத பொருத்துகள் வேண்டும். ஏற்கனவே 50 பாத பொருத்துகள், 40 பாத பொருத்துகளை பார்த்தோம். வடக்கு பக்கம் தெற்கு பக்கம் 40 என்று. இப்பொழுது இந்த 8 சட்டங்களுக்கும் 16 பாத பொருத்துகள், அதே மாதிரி குடுவைகள். எனவே குடைவு ஏற்படுத்தி பொருத்துவது போல அமைக்க வேண்டும். 26ஆம் வசனம், சித்தி மரத்தால் குறுக்கு சட்டங்கள் செய்வாய். திரு உறைவிடத்தின் ஒரு புறம் சட்டங்கள் மேலே 5, திரு உறைவிடத்தின் மறுபுற சட்டங்கள் மேலே 5, மேற்கே திரு உறைவிடத்தின் பின்புற சட்டங்கள் மேலே 5மாக குறுக்கு சட்டங்கள் பொருத்துவாய். ஆக நாம சுற்றுச்சுவர் போல அமைக்கப்பட்ட சட்டங்களை பற்றி பார்த்தோம். இதெல்லாம் வெளிக்கட்டமைப்பு. எனவே சுவர் போல இப்பொழுது சட்டங்கள் வடக்கு பக்கம் 20, தெற்கு பக்கம் 20, அதே மாதிரி பின்பகுதியில் மேற்கு பகுதியில் 8 சட்டங்கள் மூலை உட்பட ஒட்டுமொத்தமாக 48 சட்டங்கள் இங்கே சுற்றி வளைந்திருக்கின்றது. இப்பொழுது மேற்பகுதியில் கூரை பகுதியில், இந்த கூரை பகுதியை நீ எப்படி செய்யணும்? சித்தி மரத்தால் குறுக்கு சட்டங்களை செய்வாய். நம்ம ஏற்கனவே சுட்டி காட்டினோம். ஏற்கனவே நிற்பது செங்குத்து சட்டங்கள், இந்த பெர்பெண்டிகுலர் சட்டங்கள். இப்போ நேராக இருக்கிற சட்டங்களை மேலே என்ன செய்யணும்? நீ இந்த சட்டங்கள் எல்லாவற்றையும் நீ ஒரு படுக்கை போல பொருத்த வேண்டும். படுக்கை சட்டங்களை கொண்டு வர வேண்டும். அதான் குறுக்கு சட்டங்கள் என்று சொல்லுகிறோம். இந்த சட்டங்கள் மேலே படுக்கை போல விரிந்திருக்க வேண்டும். அது எப்படிப்பட்ட சட்டங்களாக இருக்க வேண்டும்? எத்தனை சட்டங்களாக இருக்க வேண்டும்?
திரு உறைவிடத்தின் ஒரு புற சட்டங்கள் மேலே 5, திரு உறைவிடத்தின் மறுபுற சட்டங்கள் மேலே 5, மேற்கே திரு உறைவிடத்தின் பின்புற சட்டங்கள் மேலே 5 குறுக்கு சட்டங்களை பொருத்துவாய். ஒட்டுமொத்தமாக எத்தனை சட்டங்கள் பொருத்தணும்? 15 சட்டங்கள். ஆக முன்பகுதியிலிருந்து பின்பகுதிக்கு 5 5 5 சட்டங்கள். ஆக ஒட்டுமொத்தமாக இந்த 15 சட்டங்களும் எந்த சட்டங்கள் மேலே இருக்க வேண்டும்? ஏற்கனவே நாம் ஊன்றி வைத்திருக்கிறோம் அல்லவா, செங்குத்து சட்டங்களாக 40 40 20 20 80 20 20 40 40ஓடு 8 சட்டங்கள் இருக்கிறது அல்லவா, 48 சட்டங்கள். இந்த 48 சட்டங்கள் மேல் இந்த 15 சட்டங்களும் குறுக்கு சட்டங்கள் படுக்கை விரித்தது போல அமைய வேண்டும். அதைத்தான் இங்கே சுட்டி காட்டுகிறார்கள். அதனுடைய அளவுகள் என்ன? ஏற்கனவே நாம் சொன்ன அந்த பகுதிதான். அதை பற்றி அவர்கள் விரித்து சொல்லவில்லை. காரணம் என்னவென்றால் அந்த சட்டங்களுடைய அகலம் ஒரே மாதிரி தான் இருக்கும். 15 அடி நீளமும் 2.25 அடி அகலமும் கொண்டதாக தான் இருக்கும். அதுதான் அதனுடைய அளவு. எனவே 15 அடி நீளம் உள்ள சட்டம் மேல்கூரையாக, அதனுடைய அகலம் 2.25 அடியாக. அதே சமயத்தில் இது எப்படி இருக்க வேண்டும்? மேல் பகுதியிலே மொத்தம் 15 சட்டங்கள் தான் அமைக்க வேண்டும். ஆனால் நீ சுவர் போல் அமைக்கிற போது எத்தனை சட்டங்கள்? 48 சட்டங்கள் சுற்றி இருக்கிறது. ஆனால் மேல்கூரையாக நீ எத்தனை சட்டங்களை தான் அமைக்க வேண்டும்? 15 சட்டங்களைத்தான் அமைக்க வேண்டும். தொடர்ந்து வாசியுங்கள். 28. நடுவில் உள்ள குறுக்கு சட்டம் பலகைகளுக்கு சரி பாதியில் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு செலுத்தப்பட வேண்டும். இன்னொரு குறுக்கு சட்டம், நாம் ஏற்கனவே படுக்கை விரித்தது போல சட்டங்களை அடுக்கி வைத்திருக்கிறோம். இப்பொழுது கிழக்கிலிருந்து மேற்காக ஒரு குறுக்கு சட்டத்தை நீ உள்ளே நுழைக்க வேண்டும். மையப்பகுதியில் இந்த சட்டங்கள் எல்லாம் மேலே கூடு அமைத்தது போல இருக்கிறது. 15 சட்டங்களும். இந்த 15 சட்டங்களுக்கும் நடுவிலே நீ என்ன பண்ணணும்? ஒரு குறுக்கு சட்டத்தை இதே நீளத்துக்கு ஏறக்குறைய 48 அடி நீளத்துக்கு நீ 50 அடி நீளம் என்று நினைக்கிறேன். இந்த 50 அடி நீளத்துக்கு நீ குறுக்கு சட்டத்தை அமைக்க வேண்டும். ஏன்னால் 20 20 40 20 சட்டங்கள், ஒவ்வொரு சட்டமே 2.25 அடி அகலம் உடையது. அப்படின்னா 50 அடிக்கு நெருக்கி வருகிறது. இந்த 50 அடி நீளத்துக்கு நீ என்ன கொண்டு வரணும்? குறுக்கு சட்டத்தை கொண்டு வரணும். இதுவும் குறுக்கு சட்டம் தான். மேலே இருக்கிற 15 சட்டங்கள் குறுக்கு சட்டம் தான். அந்த குறுக்கு சட்டத்தினுடைய மையப்பகுதியிலே கிழக்கிலிருந்து மேற்காக, அந்த சட்டங்கள் தெற்கிலிருந்து வடக்காக போகிறது. இப்பொழுது மேற்கிலிருந்து கிழக்காக குறுக்கு சட்டத்தை நீ என்ன பண்ணணும்? மையப்பகுதியில் கொண்டு செல்ல வேண்டும். அது எப்படி போகணும்னா, இந்த 15 சட்டத்தின் உள் புகுந்து செல்ல வேண்டும். மேல அடிக்க கூடாது. இந்த 15 சட்டங்களுக்கு உள்ளும் செல்ல வேண்டும். அதுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. எதற்காக இது உள் புகுந்து செல்ல வேண்டும் என்றால், இறைவன் மறைவாக இருக்கக்கூடியவர். இங்கே அவருடைய மறைவாக இருக்கிற இறைவனை நீ சந்திக்க போகிறாய். இந்த மறைவாக இருக்கிற இறைவனை சந்திப்பு கூடாரத்தில் சந்திக்க போறதுனால, அந்த இறைவன் மறைவாக இருக்கிறார். இறைவனை நீ நேர பார்க்க முடியாது. அவர் உள்ளே இருக்கிறார், அவர் உள்ளுக்குள் இருக்கிறார் என்பதை சுட்டி காட்டுவதற்காக இந்த குறுக்கு சட்டம் உள் புகுந்து செல்கிறது. பாருங்க, அந்த சட்டங்களை வடிவமைப்பதில் என்னென்ன சிந்தனைகளை உள் கொண்டு வருகிறார்கள் என்று. இறைவனை நீ நேரடியாக பார்க்க முடியாது, பார்க்கவும் கூடாது. அவர் உள்ளுள் உறைந்திருக்கிறார், உள்ளே உறைந்திருக்கிறார். இறைவன் உள்ளே உறைந்திருப்பது போல இந்த சட்டங்களும் உள்ளே புகுந்து செல்கிறது. உன்னுடைய கண்களுக்கு அது தெரியக்கூடாது. உன் கண்களுக்கு அது மறைந்திருக்க வேண்டும். அதனுடைய செயல்பாட்டைத்தான் நீ பார்க்க வேண்டும். யாவையினுடைய செயல்பாட்டத்தை தான் நீ பார்க்க வேண்டும். யாவை உனக்கு எப்படி செயல்பாடு நடத்துகிறார் என்பதைத்தான் பார்க்க முடியும். ஆனால் யாவையை நீ நேரடியாக பார்க்கக்கூடாது. அதே போலதான் இந்த சட்டங்களும் உள்ளே புகுந்து செல்கிறது,
மையத்தில் இருக்கிற சட்டம். ஏறக்குறைய 50 அடி நீளத்துக்கு இந்த சட்டம் கிழக்கிலிருந்து மேற்காக செல்கிறது. இந்த சட்டம்தான் குறுக்கு சட்டத்தை எந்த சட்டங்களோடு பிணைத்திருக்கிறது? இந்த சுற்றி இருக்கிற அந்த செங்குத்தாக இருக்கிற சட்டங்களோடு பிணைத்து இருக்கிறது. ஆக தொடர்ந்து அடுத்து 29 சட்டங்களை பொன்னால் பொதிவாய் அவற்றில் குறுக்கு சட்டங்களை செருகுவதற்காக வளையங்களை பொன்னால் செய். எனவே இங்கே குறுக்கு சட்டங்களை சொருகுவதற்குரிய வளையங்களையும் பொன்னால் செய்ய வேண்டும். சட்டங்களை பொன்னால் பொதிய வேண்டும். அதாவது வெளிப்பகுதிகளை பொன்னால் வேய வேண்டும். அதை வெறுமனே சட்டங்களாக வைக்க. காரணம் என்னென்னா, மழை பெய்தால் அந்த சட்டங்கள் இத்து போவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இதை உலோகங்களால் நீ அதை முழுமையாக மூடிவிட்டாய் என்றால் அந்த உலோகங்கள் சட்டங்களை பாதுகாக்கும். இந்த உலோகங்கள் சட்டங்களை எந்த விதத்திலும் அழிந்து போகாதபடி பாதுகாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இந்த சட்டங்களை எல்லாம் நீ பொன்னால் முழுமையாக அதை வேய்ந்து விடு என்று சுட்டி காட்டப்படுகிறது. தொடர்ந்து குறுக்கு சட்டங்களையும் பொன்னால் பொதிவாய் இவ்வாறு மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட திட்டப்படி திருவுறைவிடத்தை நிறுவுவாய். ஆக இதன் வழியாக திருவுறைவிடம் எப்படி நிறுவப்படுகிறது, அதனுடைய வெளிக்கட்டமைப்பு, உள்கட்டமைப்பு என்றால் மேலே போடப்படுகின்ற திரை முதற்கொண்டு சுற்றுச்சுவர் போல இருக்கிற அந்த தொங்கு திரை அத்தனையும் உட்பட வெளிக்கட்டமைப்பு என்பது முழுக்க முழுக்க மரத்தாலான சட்டங்களை குறிக்கிறது. அது குறுக்கு சட்டம், செங்குத்து சட்டம், எல்லா சட்டத்தையும் எத்தனை சட்டங்கள் என்று தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. சுவர் போல இருக்கிற சட்டங்கள் ஏறக்குறைய 20, 40, 48, 48. குறுக்கு சட்டங்கள் 15ஓடு ஒன்று சேர்த்து 16 ஏறக்குறைய. அதாவது கணக்குகளை பாருங்கள், 16, 32, 16, 48. இப்போ மேலே 16, அதனுடைய 3 அளவு பங்கு தான் சுற்றுச்சுவர் போல 48 சட்டங்கள் இருக்கிறது. இப்போ 48 சட்டங்கள் சுவர் போலவும் 16 சட்டங்கள் படுக்கை போலவும். பாருங்கள் எந்த அளவுக்கு கணக்குகளில் கூட ஒரு தெளிவாக இந்த கட்டமைப்பை வைக்கிறார்கள் என்று. அதனால் 48 சட்டங்கள் தூண்கள் போல இருக்கிறது, 16 சட்டங்கள் படுக்கை போல இருக்கிறது. அது படுக்கை போல இருந்து இந்த உடன்படிக்கை பேழை இருக்கிற திருத்தூயகத்தையும் அதே போல் தூயக பகுதியில் தான் அந்த 3 பொருட்கள் இருக்கிறது. குறிப்பாக விளக்குத்தண்டும் அதே போல் திருமுனலை அப்ப மேஜையும் தூவ பீடமும் இருக்கிறது. இந்த 3 பகுதிகளையும் தூயகத்தில் நாம் பார்க்க முடிகிறது. எத்தனையையும் மறைப்பது போல அல்லது மூடுவது போல இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இப்பொழுது அடுத்த பகுதி, இறுதி பகுதி, 4வது பகுதியாக 26ஆம் அதிகாரம் 31 முதல் 37 திருத்தூயக அமைப்பு பற்றி இது பேசுகிறது. திருத்தூயக அமைப்பு ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம். அதனுடைய தூண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று, அதே மாதிரி மேல்கூரை எப்படி இருக்க வேண்டும் என்றும் நாம் சுட்டி காண்டி இருக்கிறோம். இப்போ திருத்தூயகத்துக்கும் தூயகத்துக்கும் இடையிலே என்ன செய்ய வேண்டும், அந்த தூயகத்தில் என்ன இருக்க வேண்டும், திருத்தூயகத்தில் என்ன இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஏற்கனவே தூயகத்தில் இருக்கின்ற பொருட்களை எல்லாம் பார்த்துட்டோம். 25ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெளிவாக விளக்கி கூறப்பட்டு இருக்கிறது என்னென்ன தூயக பகுதியில் இருக்க வேண்டும். அதாவது முன்பகுதி, கூடாரத்தினுடைய சந்திப்பு கூடாரத்தினுடைய முன்பகுதி. இப்பொழுது பின்பகுதி, அதில் என்ன இருக்கணும், இந்த திருத்தூயகத்தையும் தூயகத்தையும் இணைக்கின்ற பகுதி எப்படி இருக்க வேண்டும் என்பதை 26ஆம் அதிகாரம் 31 முதல் 37 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். வாசியங்கள் 31ஆம் வசனம். மேலும் ஒரு திருத்தூயக தொங்கு திரை செய்யப்பட வேண்டும். அது நீலம், கரும் சிவப்பு, சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் செய்யப்பட வேண்டும். இங்கும் நாற்பட்டு வருகிறது. எனவே இது ஏறக்குறைய உள்பகுதி தான், உள்கட்டமைப்பு தான். உள்கட்டமைப்பு முழுவதுமே நாற்பட்டால் செய்யப்பட்டது. நம்ம அதை தான் பார்த்தோம். முதல் நாற்பட்டால் 45 அடி நீளம் கொண்ட, அதே மாதிரி 6 அடி அகலம் கொண்ட துணியை பற்றி பேசினோம், நாற்பட்டு. அதே மாதிரி இந்த தொங்கு திரை இருக்கிற தொங்கு திரையும் நாற்பட்டால் செய்யப்பட்டு இருக்க வேண்டும். என்னென்ன நிறம்? 3 நிறங்கள்: நீல நிறம்,
கருஞ்சிவப்பு நிறம், சிவப்பு நிறம். இந்த பர்பிள் என்பது கருஞ்சிவப்பு, அதே மாதிரி ஸ்கார்லட் என்பது சிவப்பு, அதே மாதிரி நீலம் என்பது ப்ளூ. இந்த 3 நிறங்களில் நாற்பட்டால் முறுக்கேற்றி செய்யப்பட்ட அந்த நூலால் செய்யப்பட்ட நாற்பட்டு அந்த திரை உருவாக்கப்பட வேண்டும். 32. அதிலே கலைத்திறனுடன் கருபுகளை வைக்க வேண்டும். எனவே இந்த திரையிலும் கருபுகள் இருக்க வேண்டும். ஏற்கனவே உள்ளே இருக்கிற திரைகள் எல்லாம், தொங்கு திரைகள் எல்லாம் கருபுகள் இருக்கிறது. அப்போ இந்த ஆலை முழுவதுமே, இந்த உடன்படிக்கை கூடாரம் முழுவதுமே கருவுங்களுடைய காட்சியாக இருக்கிறது. 1-2 கருவுங்கள் அல்ல, சுற்றியே கருவுங்களுடைய அந்த உருவங்கள் பொறிக்கப்பட்டு இருக்கிறது. திரை முழுவதும் பொறிக்கப்பட்டு இருக்கிறது. இங்கே தொங்கு திரையிலும், தூயகத்துக்கும் திருத்தூயத்துக்கும் நடுவில் இருக்கிற தொங்கு திரையிலும் கருவிங்களுடைய உருவங்கள் பதிக்கப்பட இருக்கிறது. 32. அதனை 4 சித்தி மரத்தூண்களில் தொங்க விடுவாய். ஆக மரத்தூண்களை கீழிருந்து மேலாக நிறுவி அந்த மரத்தூண்களில் தான் இந்த தொங்கு திரை தொங்க விடப்பட வேண்டும். அப்படி என்றால் இந்த மரத்தூண்கள் ஏறக்குறைய இந்த உடன்படிக்கை கூடாரத்தினுடைய உயரத்துக்கு இருக்கிறது. உயரம் என்றால் 15 அடி. ஏற்கனவே நாம் சுட்டி காட்டியிருக்கோம் 15 அடி உயரத்திற்கு. அந்த 15 அடி உயரத்திற்கு நீ இந்த தூண்களை நிறுவி, சித்திம் மரங்களால் செய்யப்பட்ட 4 தூண்களை நிறுவி, அந்த தூண்களிலே நீ எதை தொங்க விட வேண்டும்? இந்த தொங்கு திரையை, திருத்துயத்துக்கும் தூயத்துக்கும் இடையிலே இருக்கிற தொங்குற திரையை நீ தொங்க விடுவாய். இவை பொன் வளைவாணிகள் கொண்டவை. பொன் வளைவாணிகள் கொண்டவை. வளைவாணிகள் என்றால் குறைய அந்த வட்டங்கள் தான், வளையங்கள் என்று சொல்லுகிறோம் அல்லவா? அந்த வளையங்கள் வட்ட வடிவத்திலான வளையங்களை சுட்டி காட்டுகிறது. இந்த வளையங்கள் பசும்பொன்னால் மூடப்பட்டு 4 வெள்ளி பாத பொருத்துகளில் நிற்பவை. அதாவது இந்த சித்தி மர தூண்கள், இந்த 4 சித்தி மர தூண்களும் எப்படி இருக்கிறதா? பசும்பொன்னால் மூடப்பட்டு 4 வெள்ளி பாத பொருத்துகளில் நிற்கின்றன. பூமியிலிருந்து வெள்ளியினால செய்யப்பட்ட அந்த பொருத்துகள் இருக்கிறது. அந்த பொருத்துகளில் அது நின்று கொண்டு இருக்கிறது. எனவே வலுவாக அது ஊன்றப்பட்டு இருக்க வேண்டும். தரையில, பூமியில அது ஊன்றப்பட்டு இருக்க வேண்டும். அப்பதான் திரும்ப இந்த மணலோ அல்லது வெறுமனே குச்சியாக ஊண்டுனா நிச்சயமா அது எத்து போவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு. மரங்கள் வெகு விரைவில் எத்து போகக்கூடியவை. அதனால என்ன பண்ணணும்? அதை பாதுகாப்பதற்காக அந்த மரங்களுடைய அடிப்பகுதியை நீ என்ன பண்ணணும்? அதை நிச்சயமாக பொன்னால் அல்லது வெள்ளியால் அல்லது வெண்கலத்தால், இங்கே சுட்டிக்காட்டப்படுவது வெள்ளிப்பாத பொருத்துகள். வெள்ளிப்பாத பொருத்துகளால் அதை நீ பாதுகாக்க வேண்டும், நிற்க வைக்க வேண்டும். அப்படி என்றால் தரையிலே அந்த வெள்ளிதான் தரையோடு இணைந்திருக்கும். மரங்கள் அல்ல, மரம் உள்பகுதியிலே இருக்கும், வெள்ளிதான் பூமியோடு இணைந்திருக்கும். அப்போ அந்த வெள்ளிக்கு பாதிப்பு ஏற்படாது, மரத்துக்கும் பாதிப்பு ஏற்படாது. அதனால் வெள்ளி பொருத்துகளில் அதை நிலைநிறுத்துவாய். 33. கொக்கிகளில் அந்த திரையை தொங்கவிடு, அதற்கு உட்புறமாக உடன்படிக்கை பேழையை வைப்பாய். ஆக கொக்கிகளில் அந்த திரையை தொங்கவிடு. ஏற்கனவே கொக்கிகள், அந்த வளைவாணிகள் பொருத்தப்பட்டு இருக்கிறது மரத்தூண்களில். அந்த வளைவாணிகளிலெல்லாம் நீ போய் கொக்கிகளை பொருத்தி, துணிகளில் கொக்கி இருக்கும், அந்த கொக்கிகளிலே இவையெல்லாம் பொருத்தி விட்டால் ஏறக்குறைய 4 தூண்களுக்கு முன்னால் இந்த திரையானது பாதுகாப்பு போல நிற்கும். எனவே மேலிருந்து கீழாக கொக்கிகள் மாட்டப்பட்டிருக்கும். அதே மாதிரி அதுக்குரிய வளைகளும் இருக்கும். அந்த வளைகளில் நீ கொக்கிகளை மாட்டிவிட்டால், இந்த மரத்தில் இருக்கிற அந்த சித்தி மரத்தில் செய்யப்பட்ட அந்த தூண்களில் இருக்கிற வளைகளில் நீ அது கொக்கிகளை மாட்டிவிட்டால் அது நிச்சயமாக இவற்றையெல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த நாற்பட்டால் செய்யப்பட்ட நீல, அதே மாதிரி கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற துணியானது தொங்கலாக தொங்கிக் கொண்டிருக்கும்.
அதுதான் தொங்குதிரை. இந்த தொங்குதிரை தான் எதை பாதுகாக்கிறது? உடன்படிக்கை பேழைக்கு நீ பார்க்காமலும், உடன்படிக்கை பேழையில் இருக்கிற யாவேயை அது பாதுகாக்கிறது. நீ அந்த உடன்படிக்கை பேழைக்குள் சென்று விடாமல் தடுப்பு சுவர் போல அமைகிறது. அது திருத்துயக பகுதியை பாதுகாக்கின்ற ஒரு திரையாக இருக்கிறது. தொடர்ந்து வாசியுங்கள். இவ்வாறு தொங்குதிரை தூயகத்தையும் திருத்துயகத்தையும் பிரிக்கும். தொங்கு திரை தூயகத்தையும் திருத்துயகத்தையும் பிரிக்கின்ற ஒன்று. வழக்கமாக இந்த தொங்கு திரையை தாண்டி தலைமை குரு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் உள்ளே செல்ல முடியும். அந்த திருத்துயகத்துக்குள்ளே இருக்கிற உடன்படிக்கை பேழையில் ஆட்டு இரத்தத்தை தெளிப்பதற்காக அவர் உள்ளே செல்லுவார். அந்த நாள் என்ன நாள் என்றால் பாவக்கழுவாய் நாள் என்று சொல்லுகிறோம். பாவக்கழுவாய் நிறைவேற்றும் நாள், அதாவது பாவ பரிகார நாள் என்று யூதர்கள் அழைப்பார்கள். அதை யோம் கிப்பூர் என்று எபிரேய மொழியிலே அழைப்பார்கள். யோம் கிப்பூர், த டே ஆஃப் அட்டோன்மெண்ட் ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம். பாவங்களுக்காக பரிகாரம் செய்கின்ற நாள், பாவங்களை கழுவுகிற நாள். இந்த இரத்தம் ஆட்டினுடைய இரத்தம் மனிதர்களுடைய பாவங்களை கழுவுவதனுடைய அடையாளமாக இருக்கிறது. எப்படி செம்மறி ஆடு அதை பலி கொடுத்து விட்டு அவனுடைய இரத்தத்தை எடுத்து உடன்படிக்கை பேழைகளை தெளிப்பது மட்டுமல்ல, மக்கள் மேலும் தலைமைக்குரு தெளிப்பார். அன்றைக்கு ஒரு நாள் மட்டும் தலைமைக்குரு மட்டும் உடன்படிக்கை பேழை இருக்கிற அந்த திருத்துயத்துக்குள்ளே திரையை விலை கொண்டு செல்ல முடியும். வேறு யாரும் போக முடியாது. நான் ஏற்கனவே சுட்டி காட்டினேன், உடன்படிக்கை பேழை இருக்கிற பகுதிக்கு தலைமைக்குரு மட்டும்தான் ஆரோனினுடைய வழிமரபினர். ஆரோன் யாரை குருவாக நியமித்தாரோ அவர் மட்டும்தான் போக முடியும், மற்ற யாரும் போக முடியாது. மற்ற குருக்கள் எல்லாம் வெளியில் தான் இருக்கணும். அதுவும் வெளியில் எங்கே தான் இருக்கணும்? முற்றத்தில் தான் இருக்க வேண்டும். சந்திப்பு கூடாரத்துக்குள்ளே மோசேயும் ஆரோனும் செல்வதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் மட்டும்தான் உள்ளே செல்ல முடியும். அதுபோல இந்த அப்பத்தை மாற்றுவதற்கு யார் யார் நியமிக்கப்பட்டு இருக்கிறார்களோ, அதே போல் விளக்குத்தண்டினுடைய இந்த விளக்கை திரியை மாற்றுவதற்கு யார் யார் நியமிக்கப்பட்டு இருக்கிறார்களோ, இறைவியர்களில் தூவம் காட்டுவதற்கு யார் நியமிக்கப்படுகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் போக முடியும். எல்லா குருக்களும் போக முடியாது. பலி கொடுக்கிற குருக்கள் அல்லது பழிப்பொருளை தயாரிக்கிறவர்கள் திருப்பிடத்தினுடைய அந்த திரு உறைவிடத்தினுடைய வெளிமுற்றத்தில் தான் இருக்க வேண்டும். உடன்படிக்கை பேழை இருக்கிற அந்த சந்திப்பு கூடாரத்துக்குள்ளே போக முடியாது. எனவே தான் இந்த திருத்தூயம் என்பது மிக முக்கியமானது, புனிதமானது. மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம் 51 நாம் பார்க்கிறோம், இயேசு இறந்த போது இந்த திரை சீலை மேலிருந்து கீழாக கிழிகிறது. இதைத்தான் ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் இயேசுவுடைய இறப்பு இந்த உடன்படிக்கை பேழை இருந்த அந்த திரைச்சீலையினுடைய சீலையை கிழித்துவிட்டு பீடத்துக்குள் எல்லாரும் உள்ளே செல்வதற்குரிய வாய்ப்பை கொடுத்தது இயேசுவுடைய இறப்பு என்று சுட்டி காட்டுகிறார். இனி யாரும் திருப்பிடத்துக்குள்ளே அல்லது இந்த உடன்படிக்கை பேழை இருக்கிற இடத்துக்குள்ளே நுழைவதற்கு தடை போட முடியாது. எல்லாருக்கும் உரிமை வந்துவிட்டது. அந்த உரிமையை பெற்று தந்தவர் யார்? இயேசு, அவருடைய மரணம். என்னால் ஏற்கனவே திரைச்சீலை கிழிந்து விட்டது எருசலேம் ஆலயத்தில் இயேசுனுடைய இறப்பின் போது. அது எதனுடைய அடையாளம்? மீட்பருடைய வெற்றியினுடைய அடையாளம். குருக்கள் மட்டும்தான் உள்ளே நுழைய முடியும் என்கிற அந்த சித்தாந்தத்தை மாற்றி அமைத்த ஒரு அடையாளம் அது. எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 9ஆம் அதிகாரம் ரொம்ப அழகாக இதை ஒரு உருவகப்படுத்தி பேசுகிறது. என்றால் இயேசுனுடைய இறப்பு என்பது இந்த சம்பிரதாயங்களையெல்லாம் உடைத்து நொறுக்குகிற ஒரு இறப்பு. இதுவரை கட்டி காத்த பாரம்பரியங்களை எல்லாம் சுக்குநூறாக உடைத்தறிகின்ற ஒரு நெருப்பு பொறி. இது இன்னொரு வரலாற்று நிகழ்ச்சியை இங்கே சுட்டிக்காட்ட வேண்டுமென்றால், கிமு 63 பொம்பே என்கிறவன் தான் ரோமை பேரரசை நிறுவியவன். அதாவது ரோமை பேரரசு ஏற்கனவே நிறுவப்பட்டது தான், ஆனால் ஒரு ரோமை பேரரசை உலக அளவிலே கொண்டு சென்றவன் பொம்பே. கிரேக்கர்களுடைய ஆட்சி காலத்தை
முழுமையாக முடிவுக்கு கொண்டு வந்து உலக மெத்திசையிலும் ரோமை பேரரசை நிறுவுவதற்கு ஒரு காரணியாக இருந்தவன் இந்த பொம்பே என்கிறவன் 63 கிமு 63. அப்போ அவன் வந்து 63 என்ன பண்ணான், எருசலேம் ஆலயத்துக்குள்ளே வர்றான். ஆலயத்துக்குள் வந்து குருக்கள்லாம் அவனை உள்ள நுழையக்கூடாதுன்னு தடுத்து நிற்கிறாங்க. இவன் தான் பேரரசனாச்சே, ரோமை எருசலேமே இவன் கையில் தான் இருக்கிறது. ஆலயத்தில் நுழையக்கூடாது என்று சொல்வதற்கு நீ யாரடா என்று குருக்களை எல்லாம் தள்ளிவிட்டு, அதுவும் நான் வந்து ரோமை பேரரசன், நீ எனக்கு அடிமையாக இருக்கிறாய், நீ ஆலயத்தில் குருவாக இருக்கலாம், நீ எனக்கு அடிமை என்று சொல்லி அவனையெல்லாம் தள்ளி விட்டு உள்ளே போயிட்டான். திரைச்சிலை நீக்கிட்டு உள்ளே போனான் பொம்பே. உள்ளே போய் பார்த்தான். அவன் என்ன நினச்சான், தங்கச்சிலை இருக்கும் என்றால் அந்த காலத்தில் பிரதெய்வ சிலைகள் எல்லாம் பொன்னாலும் வெள்ளியாலும் வடிக்கப்பட்டிருக்கும். எபேஸ் நகரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோவில் இருந்தது. கிரேக்க காலத்தில் அது, அலெக்சாந்தர் காலத்தில் அது செய்யப்பட்ட சிலை. அதாவது அர்த்தமி ஆலயம் என்று சொல்வார்கள். அந்த அர்த்தமியினுடைய மார்புகளே 1000 மார்புகள். அந்த மார்புகளுடைய வளமையை சுட்டி காட்டுகிறது, அந்த நாட்டினுடைய வளமையை சுட்டி காட்டுகிறது, மக்கள் வளமையோடு வாழ்வதை அந்த 1000 மார்புகள் சுட்டி காட்டுகிறது. அதெல்லாம் தங்கச்சிலைகள். அதைத்தான் பவுலடியார் போய் சொல்லுவார், இந்த சிலை என்ன சிலை, இங்கே ஒரு மூலையில் இருக்கிறது அல்லவா பேதறியாத கடவுளுக்குரிய சிலை, அந்த கடவுள் யார் நினைக்கிறீர்கள், அதான் யாவே, நீங்கள் அந்த சிலையெல்லாம் வழிபட்டு பிரயோஜனம் இல்லை என்று சொன்ன உடனே மக்கள் எல்லாம் தாங்கள் வைத்திருந்த அர்த்தமி சிலைகளை எல்லாம் விட்டு விடுவார்கள். இந்த தட்டச்சர்களுக்கெல்லாம் ரொம்ப பயமாக போயிடும், தங்களுடைய தொழில் போயிருமே என்று சொல்லிவிட்டு என்ன பண்ணால் பவுலுக்கு எதிராக இவர்கள் கொதித்தெழுவார்கள். பவுலை வந்து சிறையில் அடைக்கணும் அப்படின்னா அந்த நகரத்தினுடைய தலைவர்கிட்ட சொல்லுவாங்க, அவரை சிறையில் அடைப்பதற்கு முயற்சி எடுப்பார்கள், தங்களுடைய வாழ்வு ஆதாரம் போய்விட்டது என்று. அந்த அளவுக்கு இந்த அர்த்தமி சிலை என்பது பெயர் போன சிலை, தங்கத்தால் செய்யப்பட்ட சிலை. இப்படியெல்லாம் பார்த்தவன் பொம்பே தன்னுடைய பேரரசிலே பல இடங்களில் ஆலயத்தினுடைய அந்த கருவறைகளிலே அழகுமிகு சிலைகளை எல்லாம் பார்த்து ரசித்தவன். இப்போ எருசலேம் ஆலயம் வந்து பெரிய ஆலயம். அந்த ஆலயத்தில் வந்து உள்ள மிகப்பெரிய சிலைகள் இருக்கும். பொன்னை பார்ப்போம், வெள்ளியை பார்ப்போம் என்று நினைத்து உள்ளே திறந்து பார்க்குறான். திரைச்சிலையை விளக்கிட்டு வரான். இவனுக்கு பூன்னு போச்சு, என்னடா அது, ஒன்றுமே காணா, உடன்படிக்கை பேழை அது மட்டும்தான் இருக்குது, இங்கே சிலையை காணாமே, தங்கத்தை காணாமே, பொன்னை காணாமே என்று அவன் ஆதங்கப்பட்டான் என்று யோசேப்புஸ் என்கிற வரலாற்று ஆசிரியர் தன்னுடைய யூத வரலாறு, யூத பண்டைய வரலாறு என்று இருக்கிறது, அந்த யூத பண்டைய வரலாறு அதிலே அவர் மிக அழகாக சொல்லுகிறார், நகைச்சுவையாக சொல்லுகிறார். ஆக இந்த பொம்பேயினுடைய ஆதங்கத்துக்கு கூட இந்த எருசலேம் ஆலயம் ஒரு சின்ன வெள்ளியையோ அல்லது தங்கத்தையோ காட்டவில்லை இந்த திரைச்சீலைக்கு பின்னால். அது வெறும் இந்த பெட்டியை மட்டும்தான் காண்பித்தது. உடன்படிக்கை பழி என்கிற பெட்டி, அதுவும் மரத்தால் செய்யப்பட்டதுதான். வெளியில் வெள்ளியோ அல்லது பொன் தங்கமோ வேயப்பட்டு இருக்கிறதே ஒழிய முழுக்க முழுக்க தங்கம் அல்ல, முழுக்க முழுக்க பொன் அல்ல, முழுக்க முழுக்க வெள்ளி அல்ல. எனவே இதுதான் இந்த திருத்தூயகத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான நிகழ்வு. அதை பற்றித்தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். திருத்தூயகம் தொடர்ந்து வாசியுங்கள். திருத்தூயகத்தில் உடன்படிக்கை பேழையின் மேல் இரக்கத்தின் இருக்கையை அமைப்பாய். இரக்கத்தின் இருக்கை, திருத்தூயகம் இருக்கிறது. அந்த திருத்தூயகத்திலே இரக்கத்தின் இருக்கை இருக்கிறது. நமது இந்த இரக்கத்தின் இருக்கையைத்தான் யாரு பாதுகாத்து கொண்டு இருப்பது? 2 கிருபுகள். 2 கிருபுகள் வலப்புறமும் இடப்புறமாக 2 கிருபுகள் இருந்து கொண்டு ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டு, இந்த ஒன்றை ஒன்று எதைத்தான் பார்க்கிறது? இந்த இரக்கத்தின் இருக்கையைத்தான் பார்த்து கொண்டு இருக்கிறது. 2 சிறகுகளால் அந்த இரக்கத்தின் இருக்கையை மூடி அது பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. எனவே இந்த இரக்கத்தின் இருக்கை இந்த உடன்படிக்கை பேழை இருக்கிற அந்த திருத்தூயத்தில் இருக்கிறது. உடன்படிக்கை பேழையின் மேலே இருக்கிறது. 35 தொங்குதிரைக்கு முன்புறம் ஒரு மேசையையும்
மேசைக்கு எதிரே திருவுறைவிடத்தின் தென்புறம் விளக்கு தண்டையும் வைப்பாய். ஆக இப்ப திருத்துயகத்தை முடித்து கொண்டார்கள். திருத்துயகத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லிவிட்டு தூயகத்துக்குள் என்ன இருக்கிறது, இரண்டு பகுதியிலும் என்னென்ன இருக்கிறது என்ற செய்தியை மட்டும்தான் இங்கே கொடுக்கிறார்கள். என்னென்ன வைக்க வேண்டும், திருத்துயகத்திலே பேழை இருக்கிறது, உடன்படிக்கை பேழை. அந்த பேழையின் மேலே இரக்கத்தின் இருக்கை இருக்கிறது. அதை பாதுகாப்பதற்கு ஏற்கனவே நாம் சொல்ல பார்த்திருக்கிறோம், கெருபுகள் இருக்கிறார்கள். இப்பொழுது முன்பகுதியாகிய தொங்கு திரைக்கு முன்பகுதியில் தூயகத்திலே என்ன இருக்கிறது? முதலாவது ஒரு மேஜை இருக்கிறது. என்ன மேஜை என்று குறிப்பிடவில்லை. என்ன மேஜை? திருமுன்னிலை அப்ப மேஜை. வடக்கு திசையிலே திருமுன்னிலை அப்ப மேசை இருக்கிறது. தெற்கு பகுதியில் என்ன இருக்கிறது? விளக்குத்தண்டு இருக்கிறது. எனவே திருமுன்னிலை அப்பம் வடக்கு திசையிலும் விளக்குத்தண்டு தெற்கு பகுதியிலும் இருக்கிறது. அதன் பிறகு 36, கூடாரத்தின் நுழைவிடத்திற்காக ஒரு தொங்கு திரை செய்வாய். அது நீலம், கரும் சிவப்பு, சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்று நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் பின்னல் வேலைப்பாடு கொண்டதாக செய்யப்பட வேண்டும். ஆக இதுவரை எல்லா பகுதிகளையும் சொல்லி கொண்டு வந்தவர், முன்பகுதியை மட்டும் நமக்கு விளக்கம் சொல்லாமல் இருந்தவர், கடைசி பகுதியாக இந்த அதிகாரத்தில் முன்பகுதியிலே என்ன இருக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிறார். அதாவது வாயில் பகுதியில் கூடாரத்தின் நுழைவிடத்திற்காக ஒரு தொங்குதிரை செய்வாய். தனிப்பட்ட விதத்தில் எப்படி நீ திருத்துயத்துக்கும் துயத்துக்கும் இடையிலே ஒரு தொங்குதிரையை செய்தாயோ, அதே உயர்ந்தான் 15 அடி உயரத்திற்கு தொங்குதிரையை செய்தாயோ, அதே போல கூடாரத்தினுடைய நுழைவாயிலுக்கு முன்பகுதியிலும் ஒரு 15 அடி உயரத்திற்கு என்ன செய்ய வேண்டும்? தொங்குதிரை செய்ய வேண்டும். அது என்னென்ன நிறத்தில் இருக்க வேண்டும்? நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிறம். திருத்துயத்துக்கும் துயத்துக்கும் இடையில இருக்கிற அதே திரை போன்று அதே நிறத்திலே ஒரு திரை செய்ய வேண்டும். அது முறுக்கேறிய மெல்லிய நாற்பட்டாலும் பின்னல் வேலை கொண்டதாகவும் செய்யப்பட வேண்டும். ஏறக்குறைய அந்த திருத்துயத்தையும் துயத்தையும் மறைக்கிற அதே போல ஒரு நாற்பட்டு திரை. ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லை, வேறுபாடு கிடையாது. ஒரே வேறுபாடு, இது நுழைவாயில் இருக்கிறது, அது தூயகத்தையும் திருத்துயத்தையும் பிரிக்கிற ஒரு இடத்துல இருக்கிறது. 37, இத்திரையை தொங்க விடுவதற்காக 5 சித்தி மர தூண்களை செய்துவை. அங்கே 4 சித்தி மர தூண்கள் இருக்கும். ஆனால் இங்கு எத்தனை மர தூண்கள் இருக்கும்? 5 சித்தி மர தூண்கள் நிறுவப்பட்டிருக்க வேண்டும். இவையும் பசும்பொன்னால் மூடப்பட்டனவாகவும் பசும்பொன் வளைவாணிகள் கொண்டதாகவும் 5 வெண்கல பாத பொருத்துகளில் நிற்பனவையாகவும் இருக்க வேண்டும். அங்கே வெள்ளிப்பாதங்கள், இங்கே வெண்கல பாதங்கள். வெள்ளிப்பாதம் உள்ளே இருக்கிறது, வெண்கல பாதம் வெளியே. உள்ளே இருப்பது வெள்ளி. வெள்ளி என்பது விலை உயர்ந்தது வெண்கலத்தை விட. வெளியில் இருக்கிறதுனால அதை நீ எதால் செய்ய வேண்டும்? வெண்கலத்தில் செய்ய வேண்டும். ஆனால் உள்ளே வெள்ளியால் அந்த பொருத்துகளை 5 பொருத்துகளை செய்ய வேண்டும். அல்லது அங்கே 4 பொருத்துகளும் இங்கே 5 தூண்களாக இருப்பதனால 5 பொருத்துகளை நீ வெண்கலத்தால் செய்ய வேண்டும். எனவே இவை பசும்பொன்னால் மூடப்பட்டனவாக இருக்க வேண்டும். பசும்பொன் வளைவாணிகள் கொண்டதாகவும் இருக்க வேண்டும். அதில் மாற்றம் இல்லை. இந்த 4 தூண்களுக்கு பசும்பொன் வாணிகளையும் அதே மாதிரி பசும்பொன்னால் மூடப்பட்டதாக இருந்தது போல இங்குவும் பசும்பொன்னால் மூடப்பட்டிருக்க வேண்டும். பசும்பொன் வளைவாணிகள் கொண்டதாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த 5 பாத பொருத்துகள் மட்டும் எந்த உலோகத்தால் செய்யப்பட்டு இருக்க வேண்டும்? வெண்கலத்தால் செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆக இந்த 26ஆம் அதிகாரம் இந்த உடன்படிக்கை கூடாரம் முழுவதுமே என்னென்ன பொருட்கள் இருக்க வேண்டும், இந்த உடன்படிக்கை கூடாரம் எப்படி அமைப்பு இருக்க வேண்டும், உள்ளமைப்பு, உள்கட்டமைப்பு, வெளிக்கட்டமைப்பு. உள்கட்டமைப்பு என்பது மக்களுடைய பார்வைக்கு இருப்பது. வெளிக்கட்டமைப்பு என்பது வெளியில் மக்களுக்கு தெரிவது. அப்போ கூடாரத்துக்கு உள்ளே நுழைந்தவுடன் மக்கள் பார்ப்பதுதான் உள்கட்டமைப்பு. கூடாரத்துக்கு வெளியில் இருந்த மக்கள் பார்ப்பதுதான் வெளிக்கட்டமைப்பு. அப்போ உள்கட்டமைப்பு என்கிற போது உள்ளே அவர்களுக்கு தெரிவது 40 திரை மட்டும்தான். அது மட்டும்தான் தெரியும். தொங்கு திரையும் மூடு திரையும் நாற்பட்டால் செய்யப்பட்டது. அதே மாதிரி
உடன்படிக்கை பேழைக்கு முன்னால் இருக்கிற தொங்குதிரை இதுதான் தெரியும். ஆனால் வெளியிலே வருகின்ற போது முழுக்க முழுக்க இதுதான் தெரியும் அவர்களுக்கு. அந்த சட்டங்களும் சட்டங்களுக்கு மேல் வேயப்பட்டிருக்கிற அந்த வெள்ளாட்டு செம்மறியாட்டு தோல் அதில் தயாரிக்கப்பட்ட அந்த திரைகளைத்தான் வெளியிலே தெரியும். எனவே இப்படி உடன்படிக்கை பேழை இருக்கக்கூடிய கூடாரம் எப்படி இருக்க வேண்டும், எவ்வளவு நீளம் இருக்க வேண்டும், எவ்வளவு உயரம் இருக்க வேண்டும், எவ்வளவு அகலம் இருக்க வேண்டும் என்று தெளிவாக ஒரு அமைப்பை 26ஆம் அதிகாரம் கூறுகிறது. ஏறக்குறைய 50 அடி அளவுக்குத்தான் இந்த கூடாரம் இருப்பது போல ஒரு சிந்தனை இருக்கிறது. ஆனால் ஒரு இடத்திலே இந்த கூடாரம் 150 அடி நீளம் கொண்டது என்கிற கருத்தும் வருகிறது. அது பின்னால் நம்ம பார்ப்போம். நன்றி தந்தை அவர்களே. இந்த ஒரு அதிகாரத்தை நீங்கள் தெளிவுபட எங்களுக்கு விளக்குகின்ற பொழுது கற்பனையிலேயே இது எப்படி இருந்திருக்கும் என்பதை எங்களால் யூகித்து கொள்ள முடிந்தது. அந்த அளவுக்கு மிகவும் சிறப்பாக எங்களுக்கு புரிகின்ற அளவு மிகவும் தெளிவாக விளக்கங்களை கொடுத்திருக்கின்றேன். மிகவும் நன்றி. இனிய இதயங்களை, இதுவரை இந்த பகுதிக்குண்டான விவிலிய விளக்கங்களை நாம் அறிந்திருக்கின்றோம். இனி இந்த அதிகாரத்துக்கு உண்டான இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். விடுதலை பயணம் அதிகாரம் 26. மேலும் திரு உறைவிடத்தை 10 மூடு திரைகளை கொண்டு செய்வாய். அவை முறுக்கேறி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலாலும் செய்யப்பட வேண்டும். அவற்றில் கெருபுகளை கலைத்திறனுடனும் அமைப்பாய். மூடு திரை ஒன்றின் நீளம் 28 முழம், அகலம் 4 முழம். ஒரு மூடு திரையின் அளவே எல்லா திரைகளுக்குமாம். இவற்றுள் 5 மூடு திரைகளை ஒன்றாகவும் ஏனைய 5 மூடு திரைகளை ஒன்றாகவும் இணைத்துவிட வேண்டும். பின்னர் முதல் தொகுப்பின் கடை ஓரத்தில் நீல வண்ண துணி வளையங்களை அமைப்பாய். அவ்வாறே அடுத்த தொகுப்பின் கடை ஓரத்திலும் வளையங்களை அமைப்பாய். முதல் திரை தொகுப்பின் ஓரத்தில் அமைக்க வேண்டிய வளையங்கள் 50. மற்ற திரை தொகுப்பின் ஓரத்தில் அமைக்க வேண்டிய வளையங்கள் 50. வளையங்கள் எதிரெதிரே இருக்க வேண்டும். பொன்னால் கொக்கிகள் 50 செய்து அக்கொக்கிகளால் திரை தொகுப்புகளை ஒன்றாய் இணைத்துவிடு. இவ்வாறு ஒன்றிணைந்து திரு உறைவிடம் அமையும். திரு உறைவிடத்தின் மேலே கூடாரம் அமைப்பதற்கு வெள்ளாட்டு ரோமத்தால் மூடு திரைகள் செய்வாய். 11 மூடு திரைகள் செய்யப்பட வேண்டும். ஒரு மூடு திரையின் நீளம் 30 முழம், அகலம் 4 முழம். 11 மூடு திரைகளுக்கும் அளவு ஒன்றே. இவற்றுள் 5 மூடு திரைகளை ஒன்றாகவும் 6 மூடு திரைகளை ஒன்றாகவும் இணைத்துவிடு. 6 மூடு திரைகளின் தொகுப்பு கூடாரத்தின் முன்பகுதியில் 2ஆக மடிக்கப்பட்டு கிடக்கட்டும். முதல் திரை தொகுப்பின் ஓரத்தில் 50 வளையங்களை அமைப்பாய். அவ்வாறே 50 வளையங்களை அடுத்த திரை தொகுப்பின் ஓரத்திலும் அமைப்பாய். வெண்கலத்தால் 50 கொக்கிகள் செய்து கொக்கிகளை காதுகளில் மாட்டிவிடு. இவ்வாறு ஒன்றிணைந்து கூடார மூடு திரை அமையும். கூடார மூடு திரையில் எஞ்சியிருக்கும் பாகம் தொங்கிக் கொண்டிருக்கும். திரு உறைவிடத்தின் பின்புறத்தே பாதி திரை தொங்கும். கூடார மூடு திரையின் பக்கங்களில் மீந்திருக்கும் பகுதி திரு உறைவிடத்தின் ஒருபுறம் 1 முழமும் மறுபுறம் 1 முழமும் தொங்கி மறைக்கும். செந்நிற பதனிட்ட செம்மறி ஆட்டுக்கிடாய் தோல்களாலும் வெள்ளாட்டு தோல்களாலும் கூடாரத்திற்கு ஒரு மேல் விரிப்பு செய்வாய். திரு உறைவிடத்திற்கான செங்குத்தான சட்டங்களை சித்திம் மரத்தால் செய்வாய். ஒரு சட்டத்தின் நீளம் 10 முழம். சட்டம் ஒவ்வொன்றின் அகலம் 1.5 முழம். சட்டம் ஒன்றுக்கு 2 கொளுத்துகள் வீதம் சட்டத்தோடு சட்டத்தை இணைத்துவிடு. அவ்வாறே திரு உறைவிடத்தின் எல்லா சட்டங்களும் இணைக்கப்பட வேண்டும். திரு உறைவிடத்திற்காக சட்டங்கள் செய்யுங்கள். தெற்கு பக்கம் தென் திசை நோக்கி நிற்க வேண்டியவை 20 சட்டங்கள். ஒரு சட்டத்துக்கு கீழே 2 கொளுத்துகளோடு 2 பாத பொருத்துகள், அடுத்த சட்டத்துக்கு கீழே 2 கொளுத்துகளோடு 2 பாத பொருத்துகள் என்று 20 சட்டங்களுக்கு கீழே 40 வெள்ளி பொருத்துகள் வேண்டும்.
திரு உறைவிடத்தின் 2வது பக்கமாகிய வடதிசையில் 20 சட்டங்கள் நிற்கும். ஒரு சட்டத்துக்கு கீழே 2, மறு சட்டத்துக்கு கீழே 2 என்று அவற்றில் 40 வெள்ளி பாத பொருத்துகள் இடம்பெறும். திரு உறைவிடத்தின் பின்புறமாகிய மேற்கு பக்கத்திற்கென 6 சட்டங்கள் செய்வாய். அதனுடன் திரு உறைவிடத்தின் மூலைகளுக்காக 2 சட்டங்களும் செய்வாய். அவை ஒவ்வொன்றும் கீழிருந்து மேலே முதல் வளையம் வரைக்கும் இரட்டை கனமாக அமைக்கப்படும். இவ்வாறே 2 மூலைகளும் அமையும். ஒரு சட்டத்தின் அடியில் 2 பாத பொருத்துகள், மறு சட்டத்தின் அடியில் 2 பாத பொருத்துகள் என்று 8 சட்டங்களுக்கு 16 வெள்ளி பாத பொருத்துகள் வேண்டும். சித்திம் மரத்தால் குறுக்கு சட்டங்கள் செய்வாய். திரு உறைவிடத்தின் ஒருபுற சட்டங்கள் மேலே 5, திரு உறைவிடத்தின் மறுபுற சட்டங்கள் மேலே 5, மேற்கே திரு உறைவிடத்தின் பின்புற சட்டங்கள் மேலே 5மாக குறுக்கு சட்டங்கள் பொருத்துவாய். நடுவில் உள்ள குறுக்கு சட்டம் பலகைகளுக்கு சரிபாதியில் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு செலுத்தப்பட வேண்டும். சட்டங்களை பொன்னால் பொதிவாய். அவற்றில் குறுக்கு சட்டங்களை செருகுவதற்காக வளையங்களை பொன்னால் செய். குறுக்கு சட்டங்களையும் பொன்னால் பொதிவாய். இவ்வாறு மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட திட்டப்படி திரு உறைவிடத்தை நிறுவுவாய். மேலும் ஒரு திருத்தூயக தொங்கு திரை செய்யப்பட வேண்டும். அது நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நார்பட்டாலும் செய்யப்பட வேண்டும். அவற்றில் கெருபுகளை கலைத்திறனுடன் அமைப்பாய். அதனை 4 சித்தி மரத்தூண்களில் தொங்க விடுவாய். இவை பொன் வளைவாணிகள் கொண்டவை. பசும்பொன்னால் மூடப்பட்டு 4 வெள்ளி பாத பொருத்துகளில் நிற்பவை. கொக்கிகளில் அந்த திரையை தொங்கவிடு. அதற்கு உட்புறமாக உடன்படிக்கை பேழையை வைப்பாய். இவ்வாறு தொங்கு திரை தூயகத்தையும் திருத்தூயகத்தையும் பிரிக்கும். திருத்தூயகத்தில் உடன்படிக்கை பேழையின் மேல் இரக்கத்தின் இருக்கையை அமைப்பாய். தொங்கு திரைக்கு முன்புறம் ஒரு மேசையையும், மேசைக்கு எதிரே திரு உறைவிடத்தின் தென்புறம் விளக்கு தண்டையும் வைப்பாய். மேசையையோ வடபுறம் வைப்பாய். கூடாரத்தின் நுழைவிடத்திற்காக ஒரு தொங்கு திரை செய்வாய். அது நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நார்பட்டாலும் பின்னல் வேலை கொண்டதாக செய்யப்பட வேண்டும். இத்திரையை தொங்க விடுவதற்காக 5 சித்தி மரத்தூண்களை செய்துவை. இவை பசும்பொன்னால் மூடப்பட்டனவாயும் பசும்பொன் வளைவாணிகள் கொண்டனவாயும் 5 வெண்கல பாத பொருத்துகளில் நிற்பனவாயும் அமையட்டும்.